இந்த பெரிய சுழற்சி தாண்டி பஞ்சம்யா ஹுதாவாபகா புருஷவச்சசோ பவந்தீதி, 5வது ஆகுதி கொடுக்கும் போதுதான் புருஷன்னு பேர் பெறுகிறான். இத பத்தி ஒரு ஆச்சாரியன் சிஷ்யன் 2 பேரும் பேசிக்கிறதா உபனிஷத்தே. 5வது ஆகுதி கொடுக்கப்பட்டால் அப்பதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம்போகம் ஏற்பட்டு ஒரு கர்ப்பம் ஏற்படும். கர்ப்பம் ஏற்பட்டுட்டா சுகமா இருக்குமா கேட்டு பாகவதத்துல புராணக்காரர் சொல்றார், காட்டு தீக்ஷ்ண உஷ்ண லவண ரூக்ஷ அம்லாதிபிகி உல்பணைகி மாத்ருபுக்தைர் உபஸ்பிருஷ்டா சர்வாங்கோத்தித வேதனா. உள்ள இருக்கிற ஓரோரு அங்கமும் எரியுமா அந்த குழந்தைக்கு. என்ன தாயார் சூடா சாப்பிட்றா, சில்லுன்னு சாப்பிடுவோம், உப்பு சாப்பிடலாம், அதிக புளி சாப்பிடலாம். எனக்கு இப்ப கர்ப்ப காலமா இருக்கிறதுனால ரொம்ப புளிப்பா இருக்கிறது பிடிக்கிறதுன்னு அவ சாப்பிட்றாளோ இல்லையோ, சாப்பிட்ட உடனே உள்ள இருக்கிற சிசு துடிக்குமா. அது நமக்கு இது பார்த்ததே இல்லையே, அதான் குழந்தை, அதுக்கு இன்னும் பாலே கொடுக்கப்பட ஆரம்பிக்கல. அப்படின்னு எவ்வளவு தூரம் ரொம்ப சுத்தமான உடம்போட அது இருக்கும். அப்ப போய் உப்பா அது தலையில போட்டா, புளிப்பா போட்டா, காரமா போட்டா அதுக்கு உடம்பு எரியும் இல்லையோ. இது கர்ப்ப காலத்துல அது படுகிற ஆபத்துகள். அதைத்தான் 2வது சொன்னார், மாத்ருபுக்தைர் உபஸ்பிருஷ்டா, மாதா சாப்பிட்டதை கொண்டு தான் ரொம்ப எரிச்சல் அடைகிறது. இதனால 7வது மாசம் வரும்போது அதீத ஞானத்தோட அது பெருமான நோக்கி ஒரு பிரார்த்தனை வைக்கிறது. என்னை இந்த கர்ப்பத்திலேருந்து வெளியில கூட்டின்னு வராதே, இங்கிருந்தே உன் திருவடிகளை கொடுத்துருன்னு அந்த கர்ப்பம் பிரார்த்திக்குமா. அதை சொல்றார், சாகம் வரஜாமி சரணம் அகுதோ பயம்மே, உன்னுடைய பயமற்ற உன் திருவடிகளே எனக்கு சரணமாக கொடுத்துடே. பெருமாள் அதை காது கொடுக்காம இருந்துடுறார். ஒரு காற்றை அமைத்து அனுப்பித்து அதற்கேற்பட்ட ஞானத்தை மூடி விடுறார். அதுக்குத்தான் ஷட்டம்னு அங்க காற்றுக்கு பேர். ஏன் இதை பண்றாரு? இத்தனை நாள் இறக்கம்னு சொல்லிருந்தீரே, இந்த விஷயத்துல ஒரு நிமிஷம் இறக்கம் காட்டியிருந்தா உடனே மோட்சத்துக்கு போயிருக்கலாம், என்னால் போயிருக்கலாம். ஆனா இந்த கர்ப்பத்தை பெருமாள் எதற்கு தெரியுமோ உருவாக்கியிருக்கார்? நாம மேல பிறந்து கர்மயோகத்தாலும் ஞான யோகத்தாலும் பக்தி யோகத்தாலும் நாம உபாசனத்தாலோ பிரபத்தியாலோ அனைத்து பாபங்களையும் தொலைச்சுக்கணுங்கிறதுக்காக. பாபங்களையே தொலைக்காமல் கர்ப்பத்திலிருந்து மோட்சம் போவது இயலாது. அப்படின்னு ஒரு வரமுறை ஏற்பட்டுடுத்துன்னு வச்சுங்க, அப்ப என்னவனா பாபம் பண்ணலாம்னு உலகத்திலே கேள்வி கேட்பார் இல்லாமல் போகும். புண்ணியம் பண்றதுக்கும் தூண்டணும், பாபம் பண்றதையும் தடுக்கணும். அப்ப ஆரோத்தர் தப்பு பண்ணிருக்கார், ஜனாதிபதிக்கு எழுது போடுறார், நான் தப்பு பண்ணதெல்லாம் உண்மைதான், ஆனா என்ன விட்டுடுங்கன்னுட்டு. எத்தனை வருஷம் ஆகுது பதில் கிடைக்கிறதா? அப்படி அது கிடைக்கிறதோட இல்ல, இப்போ அது கிடைத்ததை பத்தி எத்தனை பேச்சு, எத்தனை வார்த்தை, இத்தனை நடக்கிறதுன்னு ஒண்ணு இல்ல. திருஷ்டமா ஏதோ ஒரு தப்பு பண்ண, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு தப்பு. அனாதி காலமா இந்த ஜீவன் எத்தனை பிறவி எடுத்து எத்தனை பண்ணிருக்காரோ அந்த மொத்த பாபங்களும் சேர்த்து வச்சுருக்கார். தொலைக்கிறதுக்கு தயாராத்தான் இருக்கார். ஆனா கர்ப்பத்திலிருந்து யாரும் அறியாவண்ணம் தொலைக்க தயாராக இல்லை. அதைத்தான் சொல்ல வரேனே தவிர, பிறந்த பிற்பாடு சரணம்னு சொன்னால் மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா, உன்னுடைய அனைத்து பாபங்களையும் நான் தொலைக்கிறேன்னு கண்ணன் உறுதி கொடுத்திருக்காரு. நல்ல பாபத்தை தொலைக்க தயாரா இருக்கார். ஆனா நாம அறிந்து பாபத்தை தொலைக்க வேண்டுமே தவிர அறியாமல் கர்ப்பத்தில் இருக்கும் காலத்தை தொலைக்க முடியாது. தொலைக்கிறார், அதுவும் தொலைக்கிற காலம் சொன்னேன். ஒரே ஒரு பாபம் மட்டும் இருந்து மத்தனையும் மோட்சம் போறதுக்கு தயாரா இருந்துட்டால் அப்ப கர்ப்ப காலத்திலேயே பிராணநாசத்தை ஏற்படுத்தி அந்த சின்ன பாபத்தை தொலைச்சு முக்தியும் கொடுத்துடுறார். அதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நாம அந்த மாதிரி ஒன்னெல்லாம் மிச்சம் வச்சுருக்கலையே. ஒன்னோட இருந்தா வாஸ்தவம். இப்போ மூட்டையா மிச்சம் வச்சுனுட்டு ஏன் பெருமாள் மோக்கலேன்னு சொல்லிட்டுதானா, அதனாலதான் மேற்கொண்டு பிறந்துதான் கழிக்க வேணும்னுட்டு ஷட்டம்ங்கிற வாயுவை அனுப்புகிறார். அந்த வாயு நம்மை மூடிக்கொண்டு விடுகிறது. அதனால மேற்கொண்டு பிரார்த்தனையை மறந்து போறது. இல்லைன்னா அந்த குழந்தை பிரார்த்திக்கிறது, கர்ப்பாது நிர்ஜிகமிஷே பகிர் அந்தகூபே, வெளியில இருக்கக்கூடிய பெரும் பாழும் கிணறுங்கிற சம்சாரம், இதுல பிறக்கிறதுக்கு எனக்கு ஆசை இல்லை, அதனால இந்த தாயாருடைய கர்ப்பத்திலேருந்து நான் வெளியிலே வர வேண்டாம் அப்படின்னு கர்ப்பம் பகவான் இடத்துல பிரார்த்திக்கிறது. இவர் வாயு அனுப்புகிறார், அது அதனுடைய ஞானத்தை மூடினுடுறது. ஷட்டகோபம் காரிமாறன் நம்மாழ்வார்னு கேள்விப்படுறமே, ஷட்டம்ங்கிற வாயு அவர் மாதா கர்ப்பத்தில் இருக்கிறச்சே அவரை மூட வந்தது. அதை தன் காலால உதச்சு உன்னை நான் மூட விட மாட்டேன், வெளியில போ அப்படின்னு அது கோபிச்சு தள்ளி விட்டாராம். அதான் பிறந்த நாள்ல இருந்தே மகாஜானியா அவர் வாழ்ந்திருக்கார். அவர் பின்ன எதுக்கு சுவாமி பிறக்கணும்? அதை தள்ளுற அளவுக்கு அவருக்கு சக்தி இருந்ததுனால் அப்ப அவர் பிறந்திருக்கவே வேண்டாமேன்னு தோணும் இல்லையோ. அவர் பிறந்த அடியார்களை திருத்துவதற்காக பகவான் எதற்காகவோ பிறவி கொடுக்கிறார். அப்ப நம்மாழ்வாருக்கு பிறவி கொடுத்தது பாபத்தை தொலைக்கிறதுக்காக இல்ல, நம்மாழ்வாரை பிறப்பித்து நம்மை திருத்துவதற்காக. அவர் பாபத்தை தொலைக்க அல்ல, நம் பாபத்தை தொலைக்கிறதுக்கு நமக்கு வழிகாட்ட வேணும் என்பதற்காக. இல்லைன்னா ஆழ்வார் இங்க பிறந்து தான் சமப்பட்டிருக்க வேண்டிய தேவையே இல்லையே. ஷட்டஜித்து, ஷட்டகோபன், ஷட்டதிட்டு, ஷட்டாரின்னு ஆழ்வார் திருநாம்.
ஷடம்ங்கிற வாயுவை கோபித்துக் கொண்டே பிறந்தவர். நாம இப்ப ஆசையா இருக்கும், அது எதுன்னு அடையாளம் காட்டிருந்தா அடுத்த தரம் பார்த்துடலாம் சுவாமி. எப்ப பிறக்க போறோமோ அப்ப கண்டிப்பா அதை கோபிச்சுன்னா செய்யலாம். யாரு இது நடக்காதுன்னு மட்டும் நீங்க நினைக்கவே வேண்டாம். இது ஒன்னொன்னு ஆழ்வாராச்சாரியர்களுக்கு என்ன நடந்ததோ அது நமக்குன்னு நடக்க வாய்ப்புண்டு. பொதுவான சட்டத்தை தான் பெருமாள் எப்போதும் வைத்திருக்கிறார். கர்ப்ப காலத்திலேருந்து இது வெளியில வரணும். பெருமாள் அனுப்பிச்ச வாயு என்ன பண்றது பாருங்க. அதோமுகோவை கிரியதே பிரபலைகி சூதி மாருதைகி. சூதி மாருதம் பிரசவத்துக்குள்ளே கர்ப்பரங்கத்துக்குள்ள போய் காற்றடித்து இந்த குழந்தைய மெதுவே தலைகுப்பர திருப்புகிறது. குழந்தை நேரம் இருந்தது, அந்த காற்று போய் வீசி வீசி அதை நன்னா சுத்தி விட்டுடுறது. குழந்தை 4வது மாசம் 5வது மாசத்துலேருந்து அசைய ஆரம்பிச்சாச்சு. நன்னா அசைஞ்சது, நாடி துடிப்பு தெரியறது, ஹிருதயம் அடிச்சுக்கிறது தெரியறது. தெரிஞ்சுட்டு மெதுவா இப்ப தலை மாறுறது. அதை மாறி எப்படி வெளியில வருமோ அந்த நிலை அதுக்கு சரிப்பட்டு வரணும். அதுதானே செவிலித்தாயர்கள் வைத்தியர் இடத்துல போனா சரியா இருக்கா சரியா இருக்கான்னு பாத்துக்கிறா. குழந்தை வெளியில வரும்போது கால் முன்னே வர முடியாது, தலைதான் முன்னே வந்தாக வேண்டும். தலை முதல்ல வெளியில வரணும்னால் அது திருப்பப்படணும். தலை திருப்பி துவாரத்தின் வழியே வெளியில வந்தாகணும் இல்லையோ. கிரதீதி கர்ப்பா. இப்ப கர்ப்பாதானம்னு பார்த்துட்டு இருக்கோமே, கர்ப்ப சப்தத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமோ? கிரதி, தலைபுக்குற விழுகிறது, அதனால் கர்ப்பம். கர்ப்பம்னாலே கிரதி கீழே விழுறது. விழர்ச்சியே நேர விழக்கூடாதா? தலகுப்புற விழுந்து சொல்லியோ. அப்ப தலகுப்புற விழுந்தப்புறம் இந்த சுவாமி என்ன பண்ணிட்டு இருக்காருனால் சதாபிஷேகம் வரைக்கும் நிமிந்து நிற்க பார்த்துட்டு இருக்கார். அவ்வளவுதான் அவர் பண்ணது. பிறந்த அன்னைக்கு தலகுப்புற விழுந்தாரோ இல்லையோ, இப்ப ஷட்டத்து பூர்த்தி எடுத்து சதாபிஷேகம் எடுத்து இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காருனா கொஞ்சம் நிமிந்து நிக்கலாமா? கர்ப்பத்திலேருந்து சரணாகத்தின்னு சொன்னமே, அது இப்ப வாழ்க்கையில பண்ணி மோட்சத்துக்கு போலாமா அப்படின்னு அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அதோமுகோவை கிரியதே பிரபலைகி சூதி மாருதைகி பஞ்சம்யாவுதாவாபஹ புருஷவச்சசோ பவந்தீதின்னு சாஸ்திர வாக்கியம். இது இத்தனையும் சேர்த்து தான் தொண்டரடி புரியாழ்வார் சாதித்தார். வேத நூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும். சாஸ்திரம் நமக்கு கொடுத்திருக்கிற வயசு 100. அந்த 100 ஆருக்கும் சுலபத்துல கிடைக்க போறது இல்லை. சதாயுவை புருஷகான்னு உபனிஷத் சொல்றது. அப்படியே அது கிடைச்சிட்டாலும் பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம். பேதை சிறு பிராயம் கண்டூயனே பெசக்தா. நமக்கு சொரிஞ்சா சொரிஞ்சுக்கு தெரியாது, அரிச்சா சொரிஞ்சுக்கு தெரியாது, பசிச்சா சொல்ல தெரியாது, அழத்தான் தெரியும். நம்ம மலமூத்திரங்களை விளக்கி கொள்வதற்கு கூட நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிற ரொம்ப தாழ்ந்த நிலைமை, எல்லாம் தாயாரையும் தந்தையும் எதிர்பார்த்தே இருக்கக்கூடிய நிலைமை. அதுதான் பேதை பாலகன். அதுக்கப்புறம் வயசாச்சு, 3-4 வயசாச்சு என்னால் பால்யே கிரீடனகாசக்தாக, விளையாட்டிலேயே தான் அப்ப புத்தி போறது. எவ்வளவு வந்துடுத்தேன்னால் விஷய சுகத்தை அனுபவிக்கிறதுலேயே புத்தி படுறது. வயசாயிடுத்தேன்னால் பொறுப்பு பொறுப்புன்னு சொல்ல புத்தி ஆயிடுறது. ரொம்ப வயசாயிடுத்தேன்னா எப்ப வருவாரோன்னு காத்துட்டு இருக்கிற புத்தி ஆயிடுறது. ஆக கீழே இருந்து மேல் வரைக்கும் ஒன்னும் மோட்சத்துக்கு வேண்டிய முயற்சி எடுக்கிறதாவே தெரியலையே. பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம். இதெல்லாம் ராத்திரி வேளை மட்டும் தூங்கிண்டு பகல் வேளை முழிச்சுட்டு இருந்தால் பாக்கி 50 வருஷம் கிடைக்கும். 100 வயசு மொத்தம். பாதியும் உறங்கி போகும், பாதி தூக்கத்துல போயிடுத்து. நின்னை 15 ஆண்டு, பாக்கி இருக்கிறது 15. 50 10 5 15. ஏன்னா பாட்டுல 15 ஆண்டுன்னு தான் இருக்கு. இப்போ ராத்திரி மட்டும் தூங்கினோம்னா பாக்கி 50 கிடைக்கும்னு அர்த்தம். பகல்லையும் தூங்க ஆரம்பிச்சோம்னா 15 தான் கிடைக்கும்னு அர்த்தம். நின்னை 15 ஆண்டு, அந்த 15க்குள் பேதை பாலகன் அதாகும் பிணி பசி. ஆழ்வார்க்கு இருந்த பயத்தில் இளமைய இளமையின் வார்த்தையால் கூட சொல்லவில்லை, அதாகும்னார். அதுன்னு சொன்னா இளமை, அது படுத்தின பாடம் அவருக்கு தெரியும். விப்ரநாராயணரா பிறந்து தொண்டரடிப்புடி ஆழ்வார் ஒரு தடவை பெருமானால எவ்வளவு பெரிய சுத்தலுக்கு ஆனாலான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ. அதனாலதான் அதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டார். தேவதேவிகான்னு ஒரு பெண்ணுக்கு ஆசைப்பட்டு தங்க பாத்திரம் காணாமல் போய் பெருமானே கடைசியில் இந்த வேடிக்கை வினோத விளையாட்டெல்லாம் ஆடி அவரை சேர்த்து திரும்ப கொண்டு வந்து மாலாக்காரரா ஆக்கி வச்சிருந்தாரோ இல்லையோ. பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன். அதனால மறுபடியும் பிறவியே வேண்டாம். ஆனா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கர்ப்பாதான மந்திரத்தை பத்தி. எப்ப பிறவிக்குன்னு ஒரு செயல் நடந்துட்டு இருக்கோ அப்ப பேசிட்டு இருக்கோம். அப்ப அந்த செயல்ல என்ன நாம ஞாபகம் வச்சுக்கணும்னால், இந்த கர்ப்பாதான சம்ஸ்காரம் பண்றது இந்த கர்ப்பம் இனிமேல் கர்ப்பம் தரிக்க கூடாதுங்கிறதுக்காக. அதை நினைத்து கொண்டுதான். ஏன்னால் இப்ப சாமி நீரே கர்ப்பத்தை கொடுத்துட்டு இனிமே கர்ப்பம் பிறக்க கூடாதுங்கிறதுக்காக கர்ப்பம் கொடுத்தேங்கிறீரே, இது சொல்றதுலேயே முரண்பாடு இல்லையானால் அதை கொடுக்காவிட்டால் அந்த ஆத்மா மோட்சம் அடையறதுக்கு வழியே இல்லை. அந்த கர்ப்பம் பிறவி ஏற்பட்டாதான் அது சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போக முடியும். அதனாலே ஒரு கர்ப்பத்தை ஏற்படுத்துறது முக்கியமான கைங்கரியம். ஆனா ஏற்படுத்தும் போது எதற்கு ஏற்படுத்துறோங்கிற நினைவு அதை விட முக்கியம்.
நாம் என்ன நினைச்சுடுறோம்னா மேல மேல சம்சாரம் நன்னா வளரணும், நிறைய குழந்தைகளா பிறக்கணும், இவனும் மேல மேல பல பிறவிகள் பிறக்கணும் என்று நினைச்சுட்டு கர்ப்பாதானம் பண்ணிடவே கூடாது. அந்த நினைவு தாய்க்கும் இருக்கணும், தந்தைக்கும் இருக்கணும். ஆண்களை கேளுங்க, எங்க கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும்வா. பெண்களை கேளுங்க, அதை விட எங்க கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும்வா. அப்ப அவ ரெண்டு பேருமே என்ன தெரியுமா சொல்லிப்பா, இனிமே பெண்ணா பிறக்கவே கூடாது சாமி. அதை அவளை கேட்டா சொல்லிடுவாள், அதைத்தான் நாங்களும் சொல்றோம் அப்படின்னு இவாளை கேட்டாலும் சொல்லிடுவா. இனிமே ஆணா பிறக்க கூடாதுன்னு இவா சொல்லிடுவா. என்ன ஒண்ணு இப்படி சொல்லிப்பாள்னு வச்சுங்க, ஆண்களை கேட்டீங்கன்னா இனிமே பிறக்கவே கூடாதுன்னுவா, பெண்களை கேட்டீங்கன்னா பொண்ணா பிறக்கூடாதுன்னுவா. கொஞ்சம் இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர மற்றபடி ரெண்டு பேரும் சொல்றது வாஸ்தவம் தான். இப்போ ஆக மொத்தத்துல ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான் பொதுவா இருக்கணும், பிறக்க கூடாதுங்கிறது தான் பொதுவா இருக்கணும். அது பெண்ணாக இல்லை ஆணாக இல்லை, இது கடைசியா பிறவியா இருக்கணும்னு ஒருத்தன் நினைச்சுக்க வேண்டாமா? அது நினைக்கவே முடியாத ஒரு ஸ்திதியில இருந்தா இந்த சம்ஸ்காரம் நடக்கிறது. இந்த சம்ஸ்காரத்தினுடைய ரொம்ப துர்லபமான தன்மை என்னன்னா, ஆனந்தமான வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம், காம சுகத்தில் ஈடுபட போகிறோம், மேல மேல பிரஜைகளை உற்பத்தி பண்ண போறோம். ஆனா அந்த சமயத்துக்கு சாஸ்திரம் நமக்கு எதுக்காக பகவான் பிறவி கொடுத்திருக்கான்னு ஞாபகம் வச்சிருந்து ஈடுபடுங்கிறது. இது எப்படி குருக்ஷேத்திர யுத்தத்துக்கு நடுவுல கண்ணன் கீதை சொன்னாரோ அதை போல நிலைமை இது. இந்த பக்கம் 11 அக்ஷோகிணி சைன்யம், இந்த பக்கம் 7 அக்ஷோகிணி சைன்யம். எப்ப சண்டேன்னு ரெண்டு பேர் காத்துட்டு இருக்கிறச்சே, நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோ ஹ்யகர்மண ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் அபரிஹார்யேர்த்தே நத்வம் சோசித்தும் அர்ஹசி. இன்னும் என்ன நிதானமா உபன்யாசம் பண்ணுமோ பண்ணார் கண்ணன். அந்த நிலைமையில எந்த உபன்யாசத்துக்கும் பேசுறதுக்கே நாக்கு எழாது. ஆனா ரொம்ப நிதானமா பண்ணிருக்காரோ இல்லையோ. அப்ப எந்த நிலைமையிலும் அதுக்கு நேர் விருத்தமான நிலைமையை கூட மறக்காத இருக்கணும். அதே போல வாழ்க்கை தொடங்குறோம், மேல மேல பிரஜைகளை உற்பத்தி பண்ணணுங்கிற நிலையில் போய் இந்த பிரஜை இனிமே பிறக்காத இருக்கிறதுக்கு உண்டான தியானம் வேணும். அதைத்தான் சாஸ்திரம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. அப்ப இந்த ஆண்மகன் படுக்கையில உட்கார்ந்துக்கிறான், பெண்ணும் படுக்கையில உட்கார்ந்துக்கிறா, ஆணும் படுக்கையில உட்கார்ந்துக்கிறா. வயிற்றை இவன் தொட்டுக்கொள்ள வேண்டும். அதை தொட்டுக்கொண்டு இப்படி பிரார்த்திக்கிறான், விஷ்ணு இவருடைய உல்பத்தை தயார்படுத்தட்டும். எந்த மந்திரமும் சொல்லலை. இப்போ என்ன வெறும் அதை போல மந்திரங்கள் வெளியில சொல்லப்பட முடியாது. நீங்க ஆறுட்ட போய் தெரிஞ்சுக்கணுமோ அப்படி தெரிஞ்சுங்கோ. பொருளை மட்டும் என்ன முக்கியத்துவமோ பண்ணணுங்கிறதுக்கு இருக்கிற தேவை அதை மட்டும் என்னன்னு சொல்றேன். விஷ்ணு இவருடைய கர்ப்ப உல்பம்ங்கிறது மேல இருக்கக்கூடிய பனிக்குடம் தயாராகணும் இல்லையோ, அதற்குள்ள கர்ப்பப்பை, அதற்குள்ள கர்ப்பம் போய் தான் அந்த ஒரு ஜீவாத்மா ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு சின்ன இலந்த பழ அளவுக்குத்தான் 3வது நாள் 4வது நாள் தாண்டியே உருவாகும். ரொம்ப சின்னதா தான் உருவாகும். அத கந்துகம்னு சொல்றா, ஜலபுத்புதம்னு சொல்றா, இலந்தேன்னு சொல்றா. அது மெதுவா வளர்ந்து வளர்ந்து தான் கைகால் ஒட்டிக்கணும், மனசு ஏற்படணும், புத்தி ஏற்படணும், அதுக்கப்புறம் அதுக்கு சலனம் ஏற்படணும், பல பகுதிகள் அதுக்கு பல நிலைகள் தாண்டணும் இல்லையோ. அது எல்லாத்துக்கும் இவன் நினைச்சுன்னு சொல்றான், உல்பத்தை முதல்ல அது தயார்படுத்தட்டும், விஷ்ணு பகவான் உல்பத்தை தயார் பண்ணட்டும், துவஷ்டா அதற்குரிய உருவத்தை கொடுக்கட்டும், பிரஜாபதி அதற்கு அனைத்து அனுகிரகத்தையும் இரக்கத்தையும் பொழியட்டும், தாத்தா கர்ப்பத்தை சரியான இடத்தில் அழகாக அத்தை ஏற்படுத்தட்டும். கடைசியா அஸ்வினி குமாரர்கள், அதான் ரொம்ப அழகாளாம். அஸ்வினி குமாரர்கள் ரெட்டையர்கள் சொல்லு, அவ பாக்குறதுக்கே அழகா இருப்பாளாம், கண் அழகா இருக்குமா, காது அழகா இருக்குமா. அவர்கள்லாம் தாமரை மாலை அணிந்து கொண்டு அவர்களே அந்த ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அதில் அழகாக போய் அமரட்டும் என்று எல்லாரிடத்திலும் இவன் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறான். அது எப்போது நடத்தப்படுறதுனால் 4ஆம் நாள்ல இருந்து 16வது நாள் வரைக்கும் போக்கத்தனையும் நின்ற விற்பாடு 4வது நாள்ல இருந்து 16வது நாள் வரை. ஆனா கர்ப்பாதானம் என்பது முதல் முறை கல்யாணமாகி முதல்ல தான் அது செய்யப்படுகிறதே தவிர, ஏன்னா அதுக்கப்புறம் எத்தனை குழந்தை பிறந்தாலும் உபநயனம் பண்ணணும். அதை போல இது அடுத்தடுத்த குழந்தைகளுக்கு கர்ப்பாதானம் இல்லை. கர்ப்பாதானம்ங்கிறது முதல் வரை தான் செய்யப்படுகிற சம்ஸ்காரம். அது ஆச்சரியமா ஒரு அர்த்தம் சாதிக்கிறார். 4வது நாள்ல இருந்து தள்ளி தள்ளி நாட்களில் பிறந்தா குழந்தை இன்னும் ஆரோக்கியமா இருக்கும். 4ஆம் நாள்லயோ 5ஆம் நாள்லயோ 6ஆம் நாள்லயோ கர்ப்பம் தரிச்சுட்டால் ஆரோக்கியம் குறைவா இருக்கும். 9ஆம் நாள் 10ஆம் நாள் 13ஆம் நாள் 14ஆம் நாள்னு தரித்தால் ஆரோக்கியம் இன்னும் அதிகமா இருக்கும். ஒத்தப்படை எண்ணிக்கையில தரித்தால், அதாவது அந்த பெண்ணுக்கு 4வது நாள்ங்கிறது ரெட்டப்படை, 5வது நாள்ங்கிறது ஒத்தப்படை. ஒத்தப்படை எண்ணிக்கையில் பெண்கள் நன்னா இருப்பாளாம், அப்படின்னா பெண் குழந்தை நன்னா இருக்குமா. ரெட்டப்படை எண்ணிக்கையில கர்ப்பம் தெரிஞ்சிருந்தா ஆண் குழந்தைகள் நன்னா இருக்கும்னு சொல்றது. ஆணும் பெண்ணும் படுக்கையில் சுகத்தை அனுபவிக்கிறாளோ இல்லையோ, அதை பத்தி சாஸ்திரமே சொல்றது. உபாவே பசுச்சி சியாதாம் தம்பதி சயனம் கதௌ சயனாத் உத்திதா நாரி சுச்சி சியாத்து அசுசி புமான். ஆண் பெண் இருவருக்கும் படுக்கையில் தூய்மையற்ற தன்மை உள்ளது. சுச்சின்னு சொன்னா தூய்மை, அசுச்சின்னு சொன்னா தூய்மை இல்லாது. ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் தூய்மை கிடையாது. ஆனால் அவர்களுடைய போகம் முடிந்த பிற்பாடு அந்த பெண் தூய்மையானவளா இருக்கிறாள்,
அவள் நீராட வேண்டிய தேவையில்லை. ஆனா ஆணுக்கு மட்டும்தான் தூய்மையற்ற தன்மை உண்டுன்னு சாஸ்திரக்காரர் சொல்றார். இருவருக்குமே படுக்கையில தூய்மை கிடையாது. ஆனா படுக்கையை விட்டு எழுந்த பிற்பாடு பெண்ணுக்கு தூய்மை இருக்கும். ஆனா ஆணுக்கு மட்டும்தான் தூய்மை கிடையாது. அதனால எப்போதுமே போகத்துக்கு பிற்பாடு ஆண் தான் தீர்த்தமாட வேண்டும். அதுவும் சரி, எப்போது செய்யப்பட வேண்டும்னா இந்த கர்மம் மட்டும் பகல்ல செய்யப்பட வேண்டிய சம்ஸ்காரம் இல்லை. மற்ற எல்லா சம்ஸ்காரங்களும் நீங்க 15 எடுத்துங்களேன், 15 எடுத்துங்களேன், தப்பு இல்லை. ஏன்னா அந்தியஷ்டியும் சேர்த்தே சொல்றேன். இப்போ ஒருத்தர் மரணம் அடைஞ்சிருந்தா கூட தகன காரியமே நம்ம சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி பண்றதில்லை. அதனால அதுவும் சூரியோதயத்தின் போதுதான் இருக்கு. இந்த ஒன்னே ஒண்ணு கர்ப்பாதானம் மட்டும்தான் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னால் பண்ணப்படுறது. பகல் பொழுதுல செய்யப்படியது இல்லை. சாஸ்திரமே சொல்றது பிராகாம் வா ஏதே ஸ்கந்தந்தி ஏதிவா ரத்யா சயுஜ்யந்தே என்று கொடுக்கிறது. எப்போதும் ரத்தி சம்பிரயோகம், ஆணும் பெண்ணுமான கூட்டம் இரவில் நடத்தப்படுகிறபடியால் இந்த கர்ப்பாதானம்ங்கிற சம்ஸ்காரமும் ராத்திரி பொழுதுல தான் நடத்தப்படணும், பகல் பொழுதில் கூடாது. ஆனா அந்த சம்போகத்துக்கு ஒரு நாள் சொல்றது, 4ஆம் நாள்ல இருந்து 16ஆம் நாள் வரைக்கும் ஒரு விதி சொல்லிட்டு, அதே போல பகல் பொழுது கூடாது இரவு பொழுது கூடாதுன்னு விதி சொல்லிட்டு, ஆகவே இந்த சம்ஸ்காரமும் அந்த சமயத்தில் தான் பண்ணப்பட வேண்டும். ஒருத்தர் பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டிக்கிறார்னு எப்ப தெரியுமா சொல்லுவார்? சாஸ்திரம் ஒத்துக்கொண்ட நாட்களில் ஆணும் பெண்ணும், அந்த ஆணுக்கு அந்த பெண், அந்த பெண்ணுக்கு அந்த ஆண் என்பதோடு இருந்து சாஸ்திரம் ஒத்துக்கொண்ட நாளில் போகத்தை அனுபவித்தால் அந்த ஆண்மகனை பிரம்மச்சாரி விரதத்தை அனுஷ்டித்தானே சொல்றது. அதனாலதான் யமம் நியமம் ஆசனம் பிரத்யாகாரம் பிராணாயாமம் தாரணா என்றெல்லாம் அஷ்டாங்க யோகம் கேள்விப்படுறோம் இல்லையோ? அதுல முதல் யமம் நியமம் வேணும்னாலே பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கணும். அப்படின்னு கிரகஸ்தனுக்கு அஷ்டாங்க யோகமே கிடையாதா? அவர் கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் எப்படி பிரம்மச்சாரியா இருப்பார்னா இப்படித்தான் இருப்பார். என்ன சாஸ்திரம் ஒத்துக்கொள்ளப்படிபடி நம்ம வாழ்ந்தோம்னாலே அப்ப பிரம்மச்சாரியாகத்தான் இருந்தான்னு அர்த்தம் சொல்ல வேண்டும். அதற்கு இன்னென்ன நாள்ல கர்ப்பாதான சம்ஸ்காரம் பண்ண முடியாது. அஷ்டமி திதிகள்ல பார்த்தீங்கன்னா அஷ்டமி, ஏகாதசி, திரையோதசி, சதுர்தசி, பருவகாலம். பருவகாலங்கிறது பௌர்ணமி அமாவாசை, இந்த 2 காலமும். அதே மாதிரி சதுர்தசி, திரையோதசி, ஏகாதசி, அஷ்டமி. இது தவிர்ந்த இப்ப எவ்வளவு போச்சு? 8, 11, 13, 14, 15, 5 நாட்கள் போயிடுத்து. 15ங்கிறதுக்குள்ள நீங்க அமாவாசையும் சேர்த்துடலாம், பௌர்ணமியும் சேர்த்துடலாம். அதனால 5 நாள் போச்சுன்னா 10 நாட்கள்ல மட்டும்தான் இந்த கர்ப்பாதானத்தை பண்ண முடியும். அது தவிர அவாவா நாள் பார்க்க மாட்டாளா? இது செவ்வாய்க்கிழமையா இருக்கா, சனிக்கிழமையா இருக்கா, என்ன அது எந்த நாட்களோ அதை அவர்கள் பார்த்துக்க வேண்டியதுதான். அதை பத்தி சாஸ்திரம் சொல்றது, யுக்மாசு புத்திரா ஜாயந்தே ஸ்திரியோ அயுக்மாசு ராத்திரிஷு. ஸ்திரீகளாக இருந்தால் அயுக்மம், யுக்மம்னா ரெட்டை, ரெட்டப்படையில கர்ப்பம் தரித்திருந்தா ஆண்களுக்கு நல்லது. அயுக்மம் ரெட்டப்படை இல்லாம ஒத்தப்படையில கர்ப்பம் தரித்திருந்தா பெண்களுக்கு நல்லது என்றும் கூறப்பட்டிருக்கு. ஆக கர்ப்பாதானம் ரொம்ப முக்கியமான சம்ஸ்காரம். ஏதற்கெனில் குழந்தை ஆயுளோட இருக்கணும், ஆரோக்கியத்தோட இருக்கணும், பக்தியோட இருக்கணும், சாஸ்திரஜனா இருக்கணும். மேற்கொண்டு இனிமே பிறக்காதவனாக இருக்க வேண்டும். அந்த குழந்தை ஆணா பிறந்திருக்கட்டும் பெண்ணா பிறந்திருக்கட்டும். இப்ப ஆண் குழந்தை பிறக்கணும்லாம் கர்ப்பாதானம் இல்லை. அது ஆணாகவும் பிறக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். 2 பேர் ஆண் பெண் சேர்ந்துதான் கர்ப்பாதான சம்ஸ்காரத்தையும் பண்ணியாக வேண்டும். இது முதல் சம்ஸ்காரம் முற்று பெற்றது. அடுத்தது பும்சவனம் சம்ஸ்காரம். புமான் பிரசூயத்தே ஏன கர்மணா தத் பும்சவனம். எந்த ஒரு கர்மத்தாலே புமான் ஆண்மகன் ஆண் குழந்தை பிறக்குமென்னு ஏற்பாடாகிறதோ அத்த பும்சவனம்னு சொல்லுகிறோம். இப்படின்னு இருந்திருந்தாலும் உண்மையா அர்த்தம் சொல்றது க்ஷிப்பும்சவனம். க்ஷிப்ரம்னு சொன்னா வேகமாகன்னு அர்த்தம் இல்லையோ? இது பல மந்திரங்களை பார்த்தீங்கன்னால் இந்த குழந்தை செதைவு ஏற்படாமல், தாயாருக்கு கட்டம் கொடுத்துடாமல் சுகப்பிரசவமா ஏற்படணுங்கிறதுக்காகவே இந்த பும்சவனம் பண்ணப்படுகிறது. புமான் பிரசூயத்தே ஏன என்னும் இது நட்சத்திரம் ஆண் நட்சத்திரமா புனர்வசு நட்சத்திரத்துல பண்ணப்படணுமா? இது அந்த காலத்திலேயும் சாஸ்திரக்காரா சொல்றா. இன்னைக்கு புனர்வசூல மட்டும்தான் பும்சவனம் பண்றாளாங்கிறது தெரியாது. அப்படின்னா மாசத்துக்கு ஒரு நாள் தான் கிடைக்கும். 27 நட்சத்திரத்துக்குள்ள அது ஒரே நட்சத்திரம் இல்லையோ? அப்படி எல்லாரும் ஒரே நாள்ல சீமந்தம் பண்றதாகவும் தெரியல. ஆனா சாஸ்திரத்துல பார்த்தோம்னா புனர்வசு நட்சத்திரத்தன்னைக்கு தான் விட்டு நமக்கு நல்லதுதான். ராமநாட்டம் குழந்தை பிறக்கும் இல்லையோ? அவர் பொறி யாருக்குமே அது ஆசைப்படுவாளோ இல்லையோ? பெண் பிறந்தா சீதையாட்டம் பிறக்கணும், ஆண் பிறந்தா ராமநாட்டம். அதுல கூட கொஞ்சம் பெண்கள் வருத்தப்படுவா, 10 மாசம் காட்டுக்கு போனோமா சுவாமி, பெண் பிறந்தா சீதையாட்டம் நீ சொல்லிட்டு போயிடுவீர்னா. அப்படி பார்த்தா 10 மாசம் பிரிந்து ராமனும் துன்பப்பட்டது உண்மைதானே. இப்போ அவர் என்ன சந்தோஷமா இருந்துட்டாரன்னா? அதனால ஆணுன்னு சொன்னா ராமநாட்டம், பெண்ணுன்னு சொன்னா சீதையாட்டம். ஆனா ஆண்டாள் பாசுர வியாக்கியானத்துக்கு பெரியவாச்சான் அப்படி சாதிக்கல. ஈரைந்தும் வல்லவர் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரேன்னு பாசுரம் இல்லையோ? நாச்சியார் திருமொழியில வாரணமாயிரம் சூழவலம் செய்துங்கிறது கல்யாணத்துக்குன்னு ஏற்பட்ட 10 பாசுரம்.
நாரணன் நம்பி நடக்கின்றான் என்னெதிர் தோரணன் நாட்ட கனாக்கண்டேன் தோழினான் மத்தளங்கொட்ட வரிசங்கன் நின்னூதன் பத்திரிகைகள் எல்லாம் நீங்க இந்த பாசுரம் போடுறாளே, அது சொல்றதே ரொம்ப நன்மை பயக்கும். ஆண்டாள் கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கொள்ள கனவு கண்ட 10 பாசுரங்கள். அதுல கடைசி பாசுரம் வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரே, நல்ல குழந்தைகளா பிறக்கும்னு பாட்டு முடிஞ்சது. பெரியவாச்சன வியாக்கியானத்துல சாதிக்கிறார், இந்த 10 பாசுரத்தை 6 சொல்றோ கல்யாணம் ஆகாத பெண்கள் சொன்னினால் கண்ணனை போன்ற கண்ணிறைந்த கணவன் கிடைப்பான். கல்யாணமான பெண்கள் சொன்னால் பெரியாழ்வார போன்ற குழந்தை பிறக்கும். அவர் சொல்லியிருக்க வியாக்கியானத்துல, பெரியாழ்வார போல குழந்தை பிறக்கும், கண்ணனை போல கணவன் கிடைப்பான். பெரியாழ்வார போல குழந்தை பிறக்கிறது எங்களுக்கு திருப்தி தான் சுவாமி. ஆனா கண்ணனை போலேன்னு சொன்னா கூட சில ஆபத்துகள்லாம் இருக்கு. ராமனை போலேன்னு சொல்லிட்டா ஒன்றும் கவலை இல்லை. இப்போ கண்ணனை போலேனால் இந்த சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க கூடாது. அது ஏதோ சிறு வயசுல திருடினார் பொய் சொன்னார்ங்கிறதுக்கு அவர் திருடனா பொய் சொன்னவனா. இன்னொன்னு, அவரை பொறுத்த வரைக்கும் திருட்டும் மெய்யாகத்தான் ஆகுமே தவிர திருட்டாகவோ எந்த சொத்து இப்ப யாருது அவர் திருட, இன்னொருத்தருடைய சொத்தை நாம் எடுத்துனோம்னா அதுக்கு திருட்டுன்னு பேரு. நம்ம சொத்தை வச்ச இடத்துல இருந்து தெம்பா போய் எடுத்துன்னு வந்தோம்னா அதுக்கு திருட்டுன்னு பேர். என்னத்த நான் எடுத்துன்னு வரேன் பேர். அப்போ சொத்தத்தனையும் லோகமவத்தனையும் அவருது. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சுவாமி கல்வன்னு காஞ்சிபுரத்து பக்கத்துல ஒரு பெருமாள் இருக்காரோ இல்லையோ, 15 விதேசங்கள் இருக்கே, கல்வன்னு பெருமாளுக்கு அந்த பெருமாளை பார்த்து கேட்கிறார், ஒன்னு எதுக்கு லோகம் கல்வான்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல, என்னன்னா கல்வன்னு சொல்லியிருக்கணும். உன் சொத்தை நீ எடுத்துட்டே அத ஊர் கல்வாங்கிறது, உன் சொத்தான ஜீவனை என்னது நான் திருடின்னு இருக்கேன், என்ன ஒத்தனும் கல்வான்னு சொல்றதா தெரியல. இந்த ஜீவனே ஒன் சொத்து, நானே ஒன் சொத்து. அப்ப அந்த ஜீவனை என்னதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா நான் கல்வனா நீ கல்வனா? ஆனா லோகம் முழுக்க இந்த வேதவியாசர் தான் பார்த்து எழுதி வச்சுட்டார். இந்த பிள்ளை திருட்டு பிள்ளை, இது பொய் சொல்ற பிள்ளை அப்படின்னு மாத்தி அவர் கூட சுமார். ஆழ்வார்கள்லாம் ரொம்ப ஸ்பஷ்டம். ஏலா பொய்குளரைப்பானை இங்கே போத கண்டீரே மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்குளரைப்பானை இங்கே போத கண்டீரேன்னு போஷம். அதனால பெருமானாக ராமனா இருக்கட்டும் கண்ணனா இருக்கட்டும், இந்த நட்சத்திரம் இப்ப முக்கியம். பும்சவனம்னு செய்யப்படுவது புனர்வசு நட்சத்திரத்தில் செய்யப்படுறது. அதுக்குன்னு இருக்கிற தேவதை பிரஜாபதி. இந்தந்த தேவதையை குறித்து தான் இந்தந்த கர்மங்கள் செய்யப்படும். இந்த தேவதை இந்த மந்திரங்களை பார்த்தா பிரஜாபதியை குறித்து செய்யப்படுகிறது. இதற்கு செய்யப்பட வேண்டிய காலம் கர்ப்பம் நகர ஆரம்பித்தவுடன் செய்யப்பட வேண்டும்னு ஒருத்தர் சொல்றார். நகர ஆரம்பித்த அப்புறம்னு வச்சுக்கலாம், ஆரம்பிக்கும் போதுன்னு வைத்துக் கொள்ளலாம். முன்னால்னு ஒரே ஒரு ரிஷி மட்டும் அபிப்பிராயப்பட்டிருக்கார். அதனால இல்லையா அந்த மாசக்கணக்கு அதுதான் வரும். 2வது மாசத்திலிருந்து 8வது மாசம் வரை எப்போது நகருதல் தெரிகிறதோ. இதுல முதல் பிரசவத்துக்கு மட்டும் முதல் கர்ப்பத்துக்கு தான் பும்சவனமா, அடுத்ததுக்கும் பும்சவனம் உண்டானா உண்டு. பலரும் 2வதுக்கும் பும்சவனம் பண்றா, 3வதுக்கும் பும்சவனம் பண்றாள். ஆனால் ஒரு வித்தியாசம் உண்டு. முதல் கர்ப்பம் தெரியறது சீக்கிரம் தெரிஞ்சிடும், ஆனா அடுத்தடுத்த கர்ப்பங்கள் தெரியறதுக்கு நேரமாகும். முதல் கர்ப்பம் அசையறது சீக்கிரம் தெரியும் அசையறதுன்னு, ஆனா அடுத்தடுத்த கர்ப்பங்கள் அசையறதுக்கு தெரியறதுக்கு நேரமாகும். அதுக்கு தகுந்து பும்சவனத்தை தள்ளி வைக்கலாங்கிறார் சாஸ்திரக்காரர். எப்போ உமக்கு அந்த நகர்தல்ங்கிறது தெரிகிறதோ அப்போது பும்சவனத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். பும்சவன சீமந்தம் ஆண் வீட்டுல நடக்கிற விழாவோ இல்லையோ, வளகாப்பு. இப்ப வளகாப்பை பத்தி நீர் இந்த 16ல சொல்லவே இல்லையோ சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வளகாப்பு ஷட்டது பூர்த்தியே காணுமே, சதாபிஷேகமே காணுமேன்னு அதெல்லாம் 16ல இல்ல. நம்ம ஆசைக்காக செய்து கொள்ளப்படுவதை தவிர, ஆனா இப்ப சொல்றது மட்டும்தான் 16ல உள்ளது. 2வது பும்சவனம் செய்யக்கூடிய கர்மா என்னன்னு பார்ப்போம். இந்த கர்மத்தில் அந்த பெண் கர்ப்பவதியான பெண் அன்று இந்த கர்மம் செய்யப்படும் வரையில் பட்டினி இருக்க வேண்டும், உணவருந்துவது கூடாது, புது ஆடை அணிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வலது மூக்கில் 3 சொட்டுகளோ 4 சொட்டுகளோ உதும்பரத்தினுடைய ரசம் பிழியப்படுகிறது. அந்த நாளா இருந்தா சோமலத்தையினுடைய ரசம். நேத்தே சொன்னேன், சோமலத்தை எங்க இருக்குன்னு இப்ப யாருக்கும் தெரியாது. அது ஏதோ அந்த காலத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஹம்சப்பறவைன்னு அடிக்கடி வருது, வாகனத்துலதான் இப்ப நம்ம பார்க்கலாம். பெருமாளுக்கு புறப்பாடா இருந்துன்னா ஹம்ச வாகனம் புறப்பாடுன்னு கேள்விப்படுறமே தவிர, அன்னப்பறவை எங்கேயோ மானசரோவரத்துலதான் இருக்குங்கிற. இப்ப எல்லாம் மானசரோவரே சேவிச்சுட்டு வந்துட்டா எல்லாரும், அங்கேயும் அன்னப்பறவை எல்லாம் காணும். அதனால இது வேத காலத்துல இருந்த ஒரு பறவையா இருந்திருக்கலாம், கிருத்த திரேதாயுகத்துல இருக்கிற பறவையா இருந்திருக்கலாம். இப்ப எத்தனையோ பறவைகள் இல்லை, அதை போல ஹம்ச பறவை இல்லைன்னு வச்சுப்போம். அணிந்து கொண்டு ஆலந்தளிரை பிழிந்து பால் எடுக்க வேண்டும். ஆலமரத்துக்கு தனி சக்தி உண்டு. விழுதா இருந்து மொத்த பேருக்கு அது நிழல் கொடுக்கக்கூடிய மரமொல்லியம். மேலும் அதுக்கு நோய் நொடிகளை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி உண்டு. அதனால ஆலமரத்தினுடைய துளிர், அந்த துளிரை பிழிந்து பால் எடுத்துக்கணும். குஷகண்டகத்தை சேர்த்து பிழிய வேண்டும். சோமலத்தை கிடைத்தால் அதையும் சேர்த்து பிழிய வேண்டும். பிழிந்த ரசத்தை வைத்துக்கொண்டு பெண்ணுடைய வலது மூக்கை தூக்கி அது 4 சொட்டுகள் விட வேண்டும். பெண்ணுடைய வயிற்றை தொட்டு
சுபர்ணோசி கருத்மான்னு சாஸ்திர வாக்கியம். சுபர்ணோசி வாக்கியத்தை சொல்லணும். அதே போல வலது மூக்கு பிடிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையோ, சுலபத்துல சொல்றது பும்சவனம்னா மூக்கு பிடிக்கிறதுன்னு. அந்த மூக்கு இந்த 3 சொட்டு 4 சொட்டை விடும்போது ஹிரண்ய கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விவாபசோ அனந்த புண்ணிய பலதம் அதசாந்திம் பிரயச்சமேன்னு சாஸ்திர வாக்கியம் இருக்கும் இல்லையோ. அப்ப ஹிரண்ய கர்ப்பஸ்தம், இந்த கர்ப்பம் நல்ல கர்ப்பமா பொன்மயமான கர்ப்பமாக இருக்கட்டும் அப்படின்னு அந்த ஆண்மகன் சொல்லிக்கொண்டு மூக்கு பிடிய போறார். ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சாதித்தார், கர்ப்பம் ஏற்பட்டது சரி, இத போல நல்ல நல்ல சம்ஸ்காரங்களால் இந்த கர்ப்பத்துக்கு என்ன பெருமை வந்துடும் தெரியுமோ. கருவரந்த துட்கிடந்தேன் கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசைன்னு முதலாழ்வார்களுடைய பாசுரம். நான் கர்ப்பரங்கத்தில் இருக்கிறச்சேவே திருவரங்கத்தை சேவிச்சேங்கிறார் அவர். நான் இருந்தது கருவரங்கத்தே, கருவரங்கத்திலே மலம் மூத்திரம் மாம்சம் கிருமி கீட்டம் போஜனம் இதுதான் தெரியும். ஆனா அந்த ஆழ்வார் நேரம் மாற்றி சொல்றார் பாருங்க, நமக்கு இருந்த சம்ஸ்காரத்தினால் அவருக்கு இருந்த புண்ணியத்தின் பலத்தினாலே கர்ப்பரங்கத்துல உட்காண்டே ஸ்ரீரங்கத்தை சேவிச்சேங்கிறார். இந்த ரங்கத்துக்கு அந்த ரங்கத்துக்கு எவ்வளவு வித்தியாசம். இதுவோ கருவரங்கம், அதுவோ திருவரங்கம். இந்த கருவரங்கத்துக்கு போகாம இருக்கத்தான் திருவரங்கத்தை தொழ வேண்டும். அதைத்தான் ஆழ்வாரே சொல்றார். அப்ப நாம கர்ப்பாதானத்தை ஒழுங்கா பண்ணி பும்சவனத்தை சரியா பண்ணோம்னால் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையே ஞானியாக பிறக்க போகிறான். இது மொத்தத்துக்கு அங்கதான் ஆசைப்போ. உடல் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு சேர்த்த சம்போகம், வாழ்க்கை, சம்பாத்தியம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா சம்ஸ்காரங்களுக்கு அதுல மட்டும் நோக்கமே இல்லை. இவன் ஆயுளோட இருக்கணும், ஆரோக்கியத்தோட இருக்கணும், பெண்ணோ ஆணோ நன்னா இருந்து இருவருமா சேர்ந்து யோகத்தில் ஈடுபட்டு தியானத்தில் ஈடுபட்டு சரணாகதி பண்ணி மோட்சம் அடையணும். அதற்காகத்தான் இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாமே. அப்படி செய்தால் இந்த ஆலந்தளிருக்கு பால்னால என்ன, குஷகண்டகத்தினால என்ன, சோமலயத்தினால என்னன்னா பலன் சொல்றார் பாருங்க. ஒரு ஆணோ பெண்ணோ பிறக்கும் போது சீக்கிரமா சுகப்பிரசவமா ஏற்படணும் அப்படிங்கிறதுக்கு இது இருக்கிற பலன். அதோட இல்ல இந்த மூக்கு பிடிக்கிறது. இப்ப இப்படி இப்படி வச்சுக்கிறீங்களா, நிஜமா ஒரு மருந்து கொடுத்துட்டோம்னால் முழுக்க வியாதி குணமாயிடும். இப்ப அதுக்குன்னு உள்ள இருக்கிற கர்ப்பம் எல்லாம் எப்படி நன்னா இருக்கணும்னு முழுக்க முழுக்க மருந்து கொடுக்கிற வேலை இல்லை. இது சம்ஸ்காரம்னு சொன்னாலே அதை ஒரு சமிஞ்ஞையாக காட்டுவது. சமிஞ்ஞை காட்டுறதுன்னா கோடி காட்டுறதுன்னு சொல்றோம் பாருங்க. மற்றத்த அந்த தேவத்தை தான் பாத்துக்கணும். இந்த பாலை கிழிஞ்சு அதை பிழிந்து மூக்குல சொட்டுறதுனால் அது உண்மையா ஒரு மருந்தா இருக்கான். ஏன்னா எப்போதுமே பித்தம் அதிகமா போடும், சக்கரை நோய் அதிகமா போடும். கர்ப்ப காலத்துல இதெல்லாம் ஆபத்து இல்லையோ. கால் சுரந்துக்கும் கால் வீங்கிப்படும். அதே போல சக்கரை சட்டுன்னு அதுக்குன்னு கர்ப்ப காலத்துக்குன்னு சக்கரை வியாதி வரும் போயிடும். பித்த நீர் அதிகமா சுரக்கும், வயிற்று எரிச்சல் அதிகமா இருக்கும். அதெல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த குஷகண்டகா பால், அதே போல சோமலத்தையினுடைய பால் ரசம், எடுத்துட்டு இருக்கிற ஆலந்தோளினுடைய ரசம், இந்த 3த்துக்கு அந்த சக்தி உண்டு. அதுக்காக 4 சொட்டு விடுறா. 4 சொட்டு விட்டதுனால அடுத்த 6 மாசத்துக்கு இதெல்லாம் போயிடுமானால் நேத்தே சொன்னேன் அதிருஷ்டத்துக்கும் திருஷ்டத்துக்கு இருக்கிற சம்பந்தத்தை. அதுக்கு மேல மந்திரம் சொல்றா பாருங்க. இந்த 4 சொட்டை விட்டதுனால் இதை முழுவதுமாக கொடுத்திருந்தா என்ன நன்மை இந்த கர்ப்பத்துக்கு ஏற்படுமோ, ஹே பிரஜாபதியே கடவுளே, அந்த நன்மையை உன் அனுகிரகத்தாலே இந்த குழந்தைக்கு ஏற்படுத்து. ஏன்னா நாமே இப்ப வைத்தியர் இடத்துல போறோம், ஓரளவுக்கு வைத்தியம் பண்ணிட்டே இருப்பார். 10 நாள் பார்த்தோம், நிறைய செலவழிஞ்சது, ஒன்னும் சரியாவே ஆகல, குணமாகவே ஆகல. கேட்டா வைத்தியர் என்ன சொல்லுவார், மேல பிரார்த்திச்சுங்கன்னு விடுவார். முதல் நாள்ல இருந்தே பண்ணிருக்கலாம், ஒன்னும் தப்பு இல்லை. இப்போ இதை 10ஆம் நாள் தான் பண்ணணுங்கிற தேவையில்லை. யார் வைத்தியசாலைக்கு போனாலும் முதல் நாள்ல இருந்தே இந்த நம்பிக்கையோட தான் போகணும். அப்ப பண்ண வேண்டிய வைத்தியத்தை பண்ணிட்டு பகவான பிரார்த்திங்கிற அளவு இல்லையோ. அதிருஷ்டமும் அதிருஷ்டமும் சேர்ந்திருக்கே, நம்ம முயற்சியும் இருக்கு, அதுக்கு மேல ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இருக்கு. அதே போலத்தான் இந்த ஒரு சம்ஸ்காரத்திலையும் ஞாபகம் வச்சுக்கணும். 4 சொட்டு விட்டதுனால உடம்பு சரியா போடுன்னு நினைக்கூடாது. அந்த 4 சொட்டு நீ சொன்ன சாஸ்திரத்தை படி விட்டுருக்கேன் அப்படின்னா தேவரியருடைய வட்டத்துக்குள்ள அடி இருக்கேன்னு அர்த்தம். இதையே சமிக்ஞையா வச்சுன்னு பிரார்த்தனையா வச்சுன்னு நீ தான் இந்த குழந்தைக்கு எல்லா நல்லத்தையும் கொடுக்கணும். எப்படியும் தேவரியர் தான் நல்லது பண்ண போறீன்னு ஒரு பிரார்த்தனை இல்லையா. அதுக்காகத்தான் இந்த ஒரு சம்ஸ்காரமும் பிரதிநிதியா தான் பண்ணுவா. நமக்கு பார்த்தா இந்த சின்ன செயல்னால என்ன ஆயிட போறதுன்னு தோணும். பெருமாளுக்கு ரொம்ப திருப்தி வருது. ஓ, இவன் பும்சவனத்துக்கு ஏற்பாடு பண்ணி பத்திரிக்கை போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு தேடி இருக்கான்னா, ஆலந்துள்ளூர் எங்க தடைக்கணும் வாத்தியார்ட்ட விடல இந்த பிள்ளை போய் தேடி இருக்கான் அப்படின்னா பெருமாள் ரொம்ப திருப்தி படுறார். நான் ஆலந்தளிர் எடுத்து பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், குஷகண்டகா பால் எடுக்க சொல்லியிருக்கேன், எடுத்தா இந்த மூக்கு புழிஞ்சுட்டா இவனுக்கு வேண்டிய நன்மையை நாம செய்யணும். ஆக மொத்தத்தில் அவர் நமக்கு நன்மை செய்தாத்தானே வாழ்க்கையே நன்னா இருக்க போறது. என்ன அடுத்த பலம் அது. அத சுகப்பிரசவம் ஏற்படணும். பித்தமோ வாத்தமோ எரிச்சலோ சர்க்கரை நோயோ இது இத்தனை ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காகவும் அப்ப சொல்ற ஒரு மந்திரம், ஏவம் தே கர்ப்ப ஏஜேது ஏஜது சஹஜராயுணா நிஷ்கிரமிய பிரதிதிஷ்டாயுஷி பிரம்மவச்சசி யசசி வீர்யேன்னாத்யே. மேலே பிறக்க போற கர்ப்பம் உள்ள இருக்கிற உல்பத்தோட ஒட்டி கொள்ளாமல்
பனிக்குடம் சரியாக உடைந்து அந்த கர்ப்பம் வெளியில வந்து தாயாருக்கும் குறவில்லாமல் பிறந்திருக்கிற குழந்தை மாம்சத்தை ஒட்டின் வந்துடாமல், ஜராயுவ ஒட்டின் வந்துடாமல், சுக்ல சோணித்தங்களை பிரித்து கொண்டு வந்துடாமல் ஜாகிரதையா சரியா வெளியில வந்து பிறக்க வேண்டும். மேற்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெண்ணோ ஆணோ அன்னத்தினால் சிறப்பு பெற்றவர்களாய், வீரியத்தினால் சிறப்பு பெற்றவர்களாய், வித்தையினால் சிறப்பு பெற்றவர்களா இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா பிரார்த்திக்கிறது. அப்ப எதிலும் சிக்கி கொள்ளக்கூடாது, கர்ப்பச்செதைவும் ஏற்பட்டுடக்கூடாது, ரொம்ப சௌக்கியமா குழந்தை வந்து பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக பும்சவனம் செய்யப்படுகிறது. பும்சவனம்ங்கிறது சுகப்பிரசவத்துக்காகனு பார்த்தோம். இனி அடுத்த சடங்குக்கு போவோம். அடுத்த சம்ஸ்காரம் சீமந்தோன்னயனம். சீமந்தா உன்னீயத்தே யஸ்மின் கர்மணி சீமந்தோன்னயனம். சீமந்தா வகுடு, சீமா எல்லை ஒல்லியோ, சீமந்தம் சீமந்தன இதன எல்லை. இந்த பக்க வகுட்டு தலைமை இருக்கும், இந்த பக்க தலைமை இருக்கு, இது எல்லையா இருக்கும் இல்லையோ. அதனால இந்த இடத்துக்கு சீமந்தம்னு சொல்லுவா. சீமந்தம்னா முதல்னு ஒரு அர்த்தம் உண்டு. சீமந்த புத்திரி அதனை சிறப்பு சொல்லுவா. முதல்ல பிள்ளை பிறக்கிறது சிறப்பில்லை, மூத்தது பொண்ணா இருந்தா தான் எப்பவுமே பிரபாவம் சொல்லுவா. அதனாலதான் சீமந்த புத்திரன்னு ரொம்ப சொல்ல மாட்டா. புத்திரி தான் சீமந்த புத்திரியா இருந்தா தான் சிறப்பு, கனிஷ்ட புத்திரனா இருந்தா தான் சிறப்பு. அக்காவா இருக்கணும் பெண்ணு, தம்பியா இருக்கணும் பிள்ளை. அது அண்ணனா இருந்து தங்கையா இருந்தா சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் சுமார். முதல் பிள்ளை மூத்த பிள்ளையா இருக்கிறத விட இளைய பிள்ளையா இருக்கணுமா. அது இப்படியும் பார்க்கலாம். அது ஒண்ணு சுவாமி, எப்பயும் இளையவாளுக்கு தான் உரிமை அதிகம், அதுவும் சாஸ்திரம் தான் சொல்றது. ஒரு தின்பண்டம் பண்ணா கூட இளையவனுக்கு முன்னாடி கொடு, மூத்தவனுக்கு அப்புறம் கொடுங்கிறது. இதை வச்சுன்னுதான் துரியோதனனும் அர்ஜுனனும் ரெண்டு பேரும் யுத்தத்துக்கு சகாயம் கேட்க கண்ணன் இடத்துல வந்தா. கண்ணன் முதல்ல துரியோதனனை பார்க்கல, அர்ஜுனனை பார்த்தார். ஆனா வந்தது துரியோதனன் தான் முன்னாடி வந்தான். நான் தான் முதல்ல கேட்பேன். இந்த பக்கம் 1 கோடி பேர் வீரர்கள், இன்னொரு பக்கம் கண்ணன் தான் மட்டும். இந்த ரெண்டு பேருக்குள்ள எது வேணுமோ நீ கேள்னு கண்ணன் முதல்ல அர்ஜுனனுக்கு வாய்ப்பு கொடுத்தார். துரியோதன உடனே ஆட்சேபித்தான், வந்தது நான் தான் முன்னாடி வந்திருக்கேன், அப்ப நான் தான் முதல்ல கேட்கணும்னா. கண்ணன் பதில் சொன்னார், கனிஷ்டனுக்குத்தான் முன்னுரிமை, நீ ஜேஷ்டன், அவன் கேட்டப்புறம் தான் உனக்கு தருவேன்னு விட்டார். அங்கதான் சிக்கிண்டான் துரியோதனன். அவர் சரியான ஒரு நீதி எடுத்து கண்ணன் சொல்லி முதல்ல அர்ஜுனனை கேட்க சொன்னார். ஆனா நல்ல வேளை அர்ஜுனன் என்ன கேட்பாங்கிற நம்பிக்கையோட தானே கண்ணன் சொல்லியிருக்கார். 1 கோடி சைன்யம் வேண்டாம் கண்ணா, நீயே போரும் அப்படிங்கறத அவன் ஒத்துண்டானோ இல்லையோ. நமக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா கூட நல்ல வேலை கிடைச்சது, 1 கோடி பேர் வாங்கிட்டு போயிரும் சொல்லியிருப்போம். அந்த முட்டாள்தனம் மண்லையோ இல்லையோ. கிருஷ்ணாசிரயாக கிருஷ்ணபலாக கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக. கண்ணனே அனைத்தும், அவனே ஆசிரியம், அவனே நமக்கு எல்லாம் இருந்தது ஏற்றம். இப்ப சீமந்தோன்னயனம். சீமந்தா உன்னீயத்தே யஸ்மின் கர்மணி. இந்த வகுடு எதனா, வகுடெடுக்கக்கூடிய கர்மா. சீமந்தா உன்னியத்தே, வகுடு நீவி சீவப்படுகிறது எதனாலோ, வகுடெடுக்கப்படுகிறது எதனாலோ அந்த கர்மத்துக்கு வகுடு பிரித்தல். சிகை அலங்காரம், அந்த ஆணே பர்த்தாவே சிகை அலங்காரம் பண்ணி விடணும். வெறும வகுடெடுத்தல்னு சொல்லிடுறமே தவிர உண்மையா நன்னா வகுடெடுத்து அதுக்கு அலங்காரம்லாம் வச்சு புஷ்பம்லாம் வச்சு பூச்சூட்டி பின்னி அலங்காரம் பண்ணி விடணும். இதுக்கு உண்மையான ஆந்தரமான அர்த்தம் என்ன தெரியுமோ, அந்த பெண்ணுக்கு மனசு ரொம்ப ஆனந்தமா சிறகடிச்சு பறக்கணும்னு அர்த்தம். அதனாலதான் அந்த ஆணையே வச்சு அலங்காரம் பண்ணி சொல்றது. அவ அழகாவும் இருக்கணும், மனசு அழகா இருக்கணும். இது அநேகமா 4ஆம் மாசத்திலேருந்து 6ஆம் மாசத்துக்குள்ள பண்றாளோ இல்லையா, அப்பதான் பண்ணப்படணும். அது 6, 7ன்னு இப்ப நம்ம சௌகரியத்துக்கு ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். 4ஆம் மாசம் 5ஆம் மாசத்துலதான் மனசும் புத்தியும் அந்த குழந்தைக்கு வளர போறது. குழந்தைக்கு முதல்ல மனசு ஏற்பட்டுடுமா, அப்புறம் புத்தி ஏற்படுறதாம். மனசுங்கிறது சிந்திக்கிறது, புத்திங்கிறது உறுதியான முடிவெடுக்கிறதுக்காக. புத்திங்கிறது ஞானம், மனசுங்கிறது சிந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு கருவி. அப்ப முதல்ல மனசு ஏற்படுறது, அப்புறம் புத்தி ஏற்படுறது. உள்ள இருக்கக்கூடிய கர்ப்பத்துக்கு எப்ப மனசும் புத்தியும் நன்னா வளர போறதோ அந்த சமயத்துக்கு தாயார் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். அவ மனசு எவ்வளவுக்கு எவ்வளவு நன்னா இருக்கோ, ஆனந்தமா இருக்காளோ, அதுக்கு தகுந்துதானே உள்ள இருக்கிற கர்ப்பத்துக்கு அந்த ஆனந்தம் போகும். அவ ஆனந்தமா இருக்கணும்னா எப்ப ஆனந்தப்பட போறா, அந்த கணவனே வந்து தனக்கு அலங்காரம் பண்ணி அவன் கையால ஊருக்கு எல்லாருக்கும் பத்திரிகை அடிச்சு கொடுத்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறச்சே ரொம்ப அந்தரங்கமா தலைவாரி பின்னி விடுறது இருக்கட்டும், மொத்த பேர் பார்க்கும் போது தலைவாரி பின்னி பூச்சூட்டி இதெல்லாத்தையும் அந்த ஆண் பண்ணா நிஜமாவே ஒரு வெட்கங்கலந்த ஆனந்தம் அந்த ஸ்திரீக்கு ஏற்படும் இல்லையோ, அதை கொடுத்துருக்கு சாஸ்திரம். அந்த ஆனந்தம் அவ பட்டான்னா தான் வயத்துல குழந்தைக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அப்ப அது மனசு நன்னா உருவாகும், அதற்கு இருக்கிற புத்தியும் திருப்தியா ஏற்படும். இதற்கு தேவதை தாத்தா. கீழே பார்த்ததுக்கு தேவதை பிரஜாபதினு பார்த்தோம். இப்ப பாக்கிறதுக்கு தேவதை தாத்தா. தேவதை தாத்தாவை குறித்து பிரார்த்திக்கிறது. முதல் முறை மட்டும்தான் இதுவும் செய்யப்படுகிறது. அப்ப சீமந்தோன்னயனம்ங்கிறது
தட்சிண தேசத்து ஆச்சாரம் வேற. கொஞ்சம் தேவசத்து அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. நேத்தே சொல்லியிருக்கேன், தேசத்தினுடைய ஆச்சாரம் மாறுபடலாம், குலத்தின் ஆச்சாரம் மாறுபடலாம், ஜாதியின் ஆச்சாரம் மாறுபடலாம். அது போல தட்சிணாச்சாரமே வேற, உத்தராச்சாரமே வேற. ஆர்யாவர்த்தம்ங்கிறது வடக்கே ஹிமாச்சலத்திலிருந்து விந்தியமலை, விந்தியாஸ்ன்னு சொல்றமே, விந்தியமலை வரைக்கும் இருக்கிறதெல்லாம் ஆர்யாவர்த்தம். விந்தியமலையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிறதெல்லாம் தட்சிணாவர்த்தம். ஆர்யாவர்த்தத்துக்கு மாறுபடலாம், சாக்கையே வேற. இப்ப வங்காள தேசத்து பக்கம், நம்ம மேற்கு வங்காளம்னு சொல்றோமே, அந்த பக்கம் போனா வேதத்தினுடைய சாமவேதத்தினுடைய சாக்கையே வேற. உத்தரப்பிரதேசம் பீகார் பக்கம் போனா சாமவேத சாக்கையே வேற. தட்சிண தேசம் பக்கம் வந்துன்னா சாமவேத சாக்கையே வேற. ஓரோரு பக்கத்திலையும் 5000 சிஷ்யாள், ஜெய்மினினுடைய சிஷ்யாள், அவர்கள் 5000 பேர். மேற்கு பக்கம் போனவா வேற, கிழக்கு பக்கம் போனவா வேற. அந்தந்த ரிஷிகள் கூடி அந்தந்த தேசத்துக்கு என்ன ஏற்படுத்தினாலோ அதுவே அங்க ஆச்சாரமா இருந்துட்டு இருக்கு, அதுதான் அங்க சம்ஸ்காரமா இருந்துட்டு இருக்கு. நாளை படியும் சொல்லிட்டு இருக்கிறதுலாம் அநேகமா தட்சிண தேசம். எங்க 1-2 மாறுபட்டு இருக்கோ உத்தர தேசத்துல அதையும் சேர்த்து சொல்றேன். முதல் முறை மட்டும்தான் அது செய்யப்படுகிறது. காலம் 4வது மாசத்திலிருந்து 8வது மாசம் வரை. அது தகுந்து கர்ப்பம் நன்னா நகந்துடனும். நகர தொடங்கறச்சேவே பும்சவனம் செய்யப்படுகிறது. இப்ப பாக்குறது சீமந்தோன்னயனம். இனி கர்மம் பார்ப்போம். கர்மம், அக்னிக்கு மேற்கே பெண்ணை உட்கார்த்துகிறார்கள். கர்ப்பவதியான பெண்ணை அக்னிக்கு மேற்கு பக்கத்தில் உட்கார வேண்டும். பெண்ணு கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும். ஆண் மேற்கு நோக்கி நிற்க வேண்டும். கணவன் தான் வகுடெடுக்கிறார். முள்ளம்பன்றியினுடைய முள் கிடைப்பது ரொம்ப துர்லபம். ஆனா சினிவலின்னு சொல்லுவார்கள். முள்ளம்பன்றிங்கிறது யாக யஜ்யம் பண்ணச்சேவும் முக்கியமான ஒரு பொருள். அதே போல இந்த சீமந்தோன்னயனத்துக்கும் முள்ளம்பன்றியினுடைய முள்ளு ரொம்ப முக்கியம். யஜ்ஞவராக பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கல, ஸ்வேதவராகன் யஜ்ஞவராகன்னு கேள்விப்பட்டிருக்கலாம். ஸ்வேதகிரிங்கிறது தான் திருவள்ளுறை. ஸ்ரீரங்கத்து பக்கத்துல திருவள்ளுறைங்கிற புண்டரீகாட்ச பெருமாள் இருக்காரு. அந்த மலைக்கே ஸ்வேதகிரின்னு பேரு, ஸ்வேத புஷ்கரணின்னு பேர். என்ன பெருமைனால், அங்க சிபி சக்கரவர்த்தி வந்து தண்டிறங்கினார். வெள்ள வராக ரூபத்தோட தான் பெருமாள் அவருக்கு போக்கு காட்டுட்டு கண்டே பிடிக்க முடியாத போறச்சே உள்ள போய் புண்டரீகாட்ச பெருமாளா எழுந்து விட்டார். வெள்ள முள்ளம்பன்றியை கொண்டுதான் யஜ்ஞசால பூமியை முதல்ல மூக்கால குத்தி அதுக்கப்புறம் தான் நம்ம யஜ்ஞசாலை ஏற்படுத்தணும். ஒரு பெரிய யாகம் பண்ண போறா, யஜ்ஞம் பண்ண போறானால் முள்ளம்பன்றி வந்து தன் மூக்கால் குத்தி அதனால் குத்தப்பட்ட யஜ்ஞசாலையில பண்றது ரொம்ப உயர்ந்தது. அதே போல மேற்கொண்டு இந்த பெண்ணு பிரசவம் பண்ண போறாங்கிறது எவ்வளவு பெரிய யஜ்ஞம், எவ்வளவு பெரிய காரியம். ஏன்னா அவள் பிரசவித்து அவன் நன்னா இருந்து குழந்தை நன்னா இருந்து அதனால இந்த குழந்தை ஊர்ல எல்லாம் பேரெடுக்கிறவளா இருந்து எத்தனையோ இருக்கும் இல்லையோ. அப்ப அதுவே ஒரு பெரிய யாகமாட்டம் யஜ்யமாட்டம் ஆச்சே. அதனால்தான் மறுபடியும் அதே முள்ளமன்றியினுடைய முள், ஒரு முள். இப்ப முள்ளமன்றியை கூண்டுவான்னு சொல்லல, யாகத்துக்காக இருந்தா முள்ளமன்றியே வரணும். ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்போ முள்ளம்பன்றியினுடைய முள்ளு ஒன்று எடுத்துக்கொண்டு அடுத்து 3 தர்ப்பக்கட்டு, தர்ப்ப குஷன் தர்ப்பம், 3 தர்ப்பக்கட்டுகளையும் கொண்டு அத்திக்காயனுடைய ஒரு கொத்து, அத்திக்காய் கொத்து, முள்ளம்பன்றி முள்ளு, தர்ப்பக்கட்டு 3. இந்த 3 அதுக்கு நம்ம நினைக்கிறப்ப பெருசாலாம் ஆரம்பிச்சுக்கிறது இல்லை. இப்போ எல்லாம் துளி துளி பாத்தியாரே பார்த்து தன் பையிலே போட்டு எடுத்துன்னு வந்துருவார். எடுத்துன்னு வந்து இதை எடுத்து இந்த கணவனுடைய கையில கொடுத்து அவர் இங்க வைத்து கொண்டு அதையே சீப்பா வச்சுன்னு சீவனும். அதை கொண்டு இந்த முள்ளேந்து வகடு எடுக்க போறார். மந்திரம் பூர் புவ சுவஹ ராகாமகம் யாஸ்கே ராகே பூஹு புவஹ சுவஹ. இந்த 3 லோகத்தையும் ஆளக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன், பெண்ணே இதோ உனக்கு வகுடெடுத்து அலங்காரம் பண்ணுகிறேனே. அலங்கார பிரியோ விஷ்ணு, எப்போதும் அலங்காரத்துல ரொம்ப பிரீதி இருக்கிறவர் பெருமான். அந்த பெருமான் உனக்கு அலங்காரம் பண்றதுனால ஆனந்தத்தை ஏற்படுத்தட்டும். உன் ஆனந்தத்தால் அந்த சிசுவும் மனத்தாலும் புத்தியாலும் உறுதி உள்ளவளாக ஆனந்தம் உள்ளவளாக ஏற்படட்டும். இது எதுக்காக இந்த சீமந்தோன்னயனம் பண்றோம்னால், இங்க சொல்லப்பட்டிருக்கிற மந்திரங்கள் எல்லாம் பார்த்தோம்னா தீய சக்திகள் சுத்தி சுத்தி வருமா. அது பிசாச்சமா இருக்கட்டும், பூதமா இருக்கட்டும், ஏதோ சக்தி. அந்த சக்திகளை இந்த பெண்ணனுடைய கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கும் பார்க்குமா, இந்த பெண்ணுடைய மனசையும் வீணடிக்கிறதுக்கும் பார்க்குமா. ஏன்னா கர்ப்ப காலத்திலேருந்து ஒரு மன அழுத்தம் வரலாமே. ஆனந்தமா வச்சுக்கோ, இப்ப எந்த கவலையும் படாதே, வீட்டுல இருக்கிற எந்த செய்திகளும் அவளுக்கு சொல்ல வேண்டாம், அவ மனசு ஆனந்தமா இருக்கணும்னே பேசுறா பாருங்க. வீட்டுல ஏன் அப்படியே பேசுறாள்னா, அந்த காலத்தில் சட்டென்னு மனசொடிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மனசொடிந்த காலத்துல இந்த துர்தேவதைகள்லாம் வரும். அது பூதமோ பிரேதமோ பிசாச்சமோ என்னென்ன ஆவியோ எது சுத்தின்னு இருக்கோ அது அத்தனை வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு துன்பம் கொடுக்க கூடாது சொல்லியோ. முள்ளம்பன்றியும் தர்ப்பமும் அத்திக்காயும் சேர்ந்தா தீய சக்திகளை விரட்டக்கூடிய சக்தி படைத்தவை. இப்ப நம்ம சொல்ல மாட்டோமா, தொடப்பத்தவை செருப்புவை வச்சிருந்தா அதெல்லாம் வராது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சிருக்கோம் இல்லையோ. அதை போல சாஸ்திரம் சொல்றது. மறுபடியும் கேட்கலாம்,
இந்த தர்ப்பத்தை வச்சுன்னு பிசாசெல்லாம் ஓட்ட முடியுமா சுவாமி? இது ஏதோ கையில இருக்கிற சின்ன கட்டு. அத்திப்பழம் நன்னா இருந்துன்னா வாயில போண்டு வேணா சாப்பிடலாம், வர்ற பிசாசையும் சாப்பிட்டு படுத்துனா இது நாம தான் சாப்பிட்றோம்னா அது வேற சாப்பிட்டாருனால் மறுபடியும் விண்ணப்பிக்கிறேன், இதை நன்னா ஒரு தடவை சொன்னதை ஞாபகம் வச்சுங்கோ. இது சாஸ்திரத்துல பகவான் சொல்லி இருக்கிற உபகரணம். இதை கொண்டு பண்ணிட்டு பிரார்த்தனை அவரிடத்துல தாத்தா பார்த்து எந்த தீய சக்தி வராது இருக்கணும்னு சொல்ல போறதே தவிர அதுக்கு இந்த அத்திக்காய் அதை ஓட்ட போறதுன்னு யாருமே சொல்ல வரல. இப்போ நமக்கே புரியாது ரிஷிகள் என்ன அவ்வளவு முட்டாளா? அவ நிச்சயமா நன்னத்தானே தெரிஞ்சு வச்சுருப்பா. அப்ப மேற்கொண்டு இதை வச்சுன்னு பிரார்த்தித்தா பெருமான் தான் அவர்களை ரட்சிக்க போகிறான்னு அர்த்தம். தீய சக்திகளை ஓட்டுவதற்காக. மற்றொன்று, இதிலிருந்து தான் இந்த பெண்ணனுடைய வாழ்க்கை எப்படி அமையணும்ங்கிறத ரொம்ப சொல்ல ஆரம்பிச்சிருவா. இனிமே நீ ராத்திரி வெளியில போகக்கூடாது, காட்டு பக்கத்துல போய் நிற்க கூடாது, நதியில தனியா ஸ்நானம் பண்றதுக்கு போகக்கூடாது, இப்படி உருண்டு சட்டுன்னு திரும்பி படுக்கக்கூடாது, எழுந்திருக்கிறச்சே மல்லாக்கப்படுத்திட்டு அப்படியே எழுந்துடக்கூடாது, சாப்பாட்டுல இன்னென்னதான் சாப்பிடலாம் இன்னென்னதெல்லாம் சாப்பிடக்கூடாது, பேச்சின் போது இன்னென்னதான் பேசலாம் இன்னென்னதெல்லாம் பேசக்கூடாது. மொத்த சட்ட திட்டமும் சீமந்தோன்னயனத்துல இருந்து ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் குறைச்சலா தான் இருக்கும். எப்ப பும்சவனமாச்சு சீமந்தோன்னயனம் ஆயிடுத்தோ அன்னிலிருந்து மொத்தம் இப்படி இப்படி. அதுவும் ஒத்தரை மட்டும் சொன்னா தேவையில்ல, ஊர்ல இருக்க எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவா. ஏன்னா எல்லாரும் குழந்தை பெற்றிருக்காளோ இல்லையா, அதனாலதான் சொல்ற போல் இருக்கு. இப்போ இவ எல்லாருக்கும் கர்ப்பமும் தெரிஞ்சிருக்கு, பிரசவமும் தெரிஞ்சிருக்கு. அப்ப அவரவர்கள் தங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவா. ஆனா ஒன்னும் பார்த்திருக்கலாம் நீங்க, இந்த விஷயத்துல மட்டும் எத்தனை பெரியவா சொன்னாலும் அந்த பெண்ணு கோபமே வராது. பல விஷயத்துல நமக்கு ஒரு துளி சொன்னா கூட கோபம் வந்துடும். நீங்க என்ன சொல்றது, எனக்கு குழந்தை பிறந்தப்புறம் வளர்க்கறது எப்படின்னு மட்டும் ஆறான்னு சொல்லட்டும், ஒத்தரும் ஏத்துக்கவே மாட்டான். எனக்கு தெரியாதா, இதெல்லாம் பழங்காலத்து வழக்கம், வேண்டவே வேண்டாம், நாங்க புதுசா எப்படி வளர்க்கணும் தெரிஞ்சு விடுவா. ஆனா கர்ப்ப காலத்துல மட்டும் யாரும் சொன்ன பேச்சு கேட்பா. என்ன தெரியாதோ என்ன நடக்க போறதுன்னு அந்த பயத்தினால சரி கேட்டுப்போம், இவாளும் சொல்றா அவளும் சொல்றா நமக்கு நல்லதாத்தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறாளோ இல்லையோ. இந்த பெண்ணு கடைப்பிடிக்க வேண்டிய நெறிகள், மருத்துவ ரீதியான நெறிமுறைகள் அனைத்துமே சீமந்தோன்னயனத்தின் போது சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு. கிழியே சொல்லிட்டேன், புத்தி மனசு குழந்தைக்கு நன்னா இருக்கணுங்கிறதுக்காகவும் செய்யப்படுறது. மூன்றாவது சம்ஸ்காரம் முற்று பெற்றது. ஆக முதல்ல கர்ப்பாதானம், அடுத்தது பும்சவனம், அடுத்தது சீமந்தோன்னயனம். அடுத்து பார்க்கிற 4 ரொம்ப சுலபம், நமக்கு தெரிஞ்சு சின்ன சின்னதா இருக்கக்கூடியது தானே. ஜாதகர்மா பண்ண வேணும், அதுக்கப்புறம் குழந்தைக்கு நாமகரணம் நாமம் சூட்ட வேண்டும், அதுக்கப்புறம் குழந்தைக்கு அன்னப்பிராசனம் பண்ண போறோம், சவுளம் பண்ண போறோம். இது சுருக்கமா சொல்றேன், 10 நிமிஷத்துக்குள்ள இந்த 4ஐயுமே இப்ப பார்த்துடலாம். அதுல ஜாதகர்மா, சூத்திகா கிரகத்தை தயார் பண்ணணும், பிரசவ அறை வீட்டிலேயே தயார் செய்யப்பட வேண்டும், தென்மேற்கு மூலையில் பிரசவ அறை செய்யப்பட வேண்டும். இதற்குரிய தேவதை ஜாதகர்மா கீழே எப்ப பண்ணணுங்கிறத சொல்லிட்டேன். பிறந்த உடனே தொப்புள் குடியம் அறுப்பதற்கு முன்னால் பிராங் நாபிவர்தனாத்னு சாஸ்திரக்காரர் சொல்றார். அதற்கு நாபிவர்தனாத் பிராக், நாபிவர்தனம்ங்கிறது தொப்புள் கொடி அறுத்தல், பிராக் அதற்கு முன்னாடியே செய்யப்பட வேண்டும்னா இப்ப அப்படி செய்யப்பட்டதில்லை. நாம புண்ணியாக வாசனத்தோடும் நாமகரணத்தோடும் சேர்த்து தான் ஜாதகர்மா பண்ணுகிறோம். இதற்குரிய தேவதை அக்னி பகவான். இப்ப குழந்தை பிறந்தாச்சு, ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையா இருக்கட்டும், குழந்தைக்கு வேண்டிய சக்தி கொடுக்கணும், குழந்தைக்கு வேண்டிய ஆயுள் இருக்க வேண்டும். இது தனி அக்னியினிடத்துல தான் பிரார்த்திக்கணும். ஆரோக்கியம் பாஸ்கராதி சேது, ஸ்ரீயமிச்சேது ஹுதாசனாத், சங்கராத் ஞானமின்வச்சேது, மோட்சமிச்சேத் ஜனார்தனாத். செல்வம் வேணும்னா அக்னியை கேடு, நல்ல ஆயுள் ஆரோக்கியம் வேணும்னா சூரியனை கேடு. ரெண்டுமே தபன சக்தி இருக்கிறவா, சூரியனு எரிக்கிற சக்தி இருக்கிறவர், அக்னி எரிக்கிற சக்தி இருக்கிறவர். அக்னினா தான் ஊர்ஜான்னு அர்த்தம். ஊர்ஜா மந்திரி சொல்ற பாருங்க, மின்சார மந்திரியா இருந்தா ஊர்ஜா மந்திரின்னு வடநாட்டுலாம் போடுவா தெரியுமா, அப்படின்னு அதுதானே நல்ல சக்தி கொடுக்க போறதுன்னு அர்த்தம். அதனாலதான் இந்த ஊர்ஜா, ஊர்ஜாங்கிறது இந்த குழந்தைக்கு வேண்டிய சக்தி கொடுக்கப்படணும் இல்லையோ, அதற்குத்தான் இவர் செய்கிறார். இதற்குரிய காலம் பிறந்தவுடன் செய்யப்பட வேண்டும், அல்லது இன்று எல்லாரும் ஏற்றுக்கொண்டு செய்யப்படுவது 10ஆம் நாள் 11ஆம் நாள் அன்னைக்கு புண்ணியாக வாசனத்தோட நாமகரணத்தோட சேர்த்து செய்கிறோம். இதில் கர்மங்கள் 3 பகுதிகளாக கூறப்பட்டன. முதல் பகுதி மேதாஜனனம்னு பேரு, 2வது பகுதி ஆயுஷ்யம்னு பேரு, 3வது பகுதி சக்தி கொடுக்கறதுக்கு உண்டான கர்மம். 3 கர்மங்கள் இதில் அடங்கியிருக்கு. முதல்ல மேதாஜனனம், குழந்தை பிறந்தெடுத்துங்கிற செய்தி தாப்பனாருக்கு வருது. அவர் 2 காரியம் பண்றார். ஒன்னு, தாம் போய் தீர்த்தமாடுறார். குழந்தை பிறந்தெடுத்துங்கிறத கேட்ட உடனே நதி தீரத்துக்கு போய் ஓங்கி அந்த தாப்பனார் குதிக்கணுமா. குதித்தா இவர் குதிச்ச வேகத்துல தீர்த்த திவலைகள் ஜலபிந்துக்கள்லாம் மேல போய் பித்திருக்கள் முகத்துல இடிக்குமா. இடித்து அவா நினைச்சுக்கிற, ஓ நம்ம குலத்தில் பெரியவர் பிறந்துட்டார், இனிமே நமக்கு கவலை இல்லை அப்படின்னு பித்திருக்கள்லாம் ஆனந்தப்படுவாளாம். அதை பத்தி சாஸ்திரக்காரர்களே சொல்றா. நம்ம பித்திருக்களும் சரி, பித்திருக்களுக்கு பித்திருக்களா இருக்கிறவாளும் சரி, நம்ம அப்பா அம்மாவும் சரி, தாத்தா பாட்டியும் சரி, நம்ம குலத்தையே சந்தார இஷ்யதி,
நம்ம குலத்துக்கே இனிமே பாப்பமே தீண்டாத வண்ணம் உயர்ந்த முக்தி கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளை பொண்ணு நமக்கு பிறந்திருக்கு அப்படின்னு அவ ஆனந்தப்படுவாளாம். அந்த ஆனந்தத்துக்கு அவளுக்கு ஏதானும் மணி அடிக்க வேண்டாமா, ஏதானு அடிச்சு சொன்னதானே அவளுக்கு தெரியும். அதுக்காகத்தான் இவன் ஓங்கி போய் குளத்துல குதிக்கிறான். குளத்துல குதிச்ச வேகத்துல இந்த தீர்த்தம் போய் ஆகாசத்துல பட்டு பிதற்கெல்லாம் திருப்பி விடுவாளாம். இல்ல, முதல்ல இந்த குழந்தை பிறந்ததுன்னு செய்தி கேட்டவுடன் ஆண் தீர்த்தம் ஆட வேண்டும். அடுத்தது குழந்தையினுடைய முகத்தையும் தாயாருடைய முகத்தையும் போய் பார்க்க வேண்டும். ஆத்மாவை புத்திரநாமாசின்னு மேல மந்திரம் சொல்ல போறான். நானே தான் இந்த குழந்தையாக வந்து பிறந்திருக்கிறேன். பெண்ணே, பூமியாக இருந்து சிறந்த விளைநிலமாக இருந்து நீயேதான் இந்த சிறந்த பிராப்தி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காய். எப்பேற்பட்ட வீரியம், எவ்வளவு சக்தி, எவ்வளவு தியாக உள்ளம் இருந்து இப்பேற்பட்ட காரியத்தை நீ பண்ணிருக்காய்னு ஒரு ஸ்தோத்திரமே அந்த தாயார பண்ணணும். அந்த பிள்ளை தன்னுடைய மனைவிக்கு ஒரு பெரிய ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கு. சாஸ்திரம் சொல்லி இப்படி இவ்வளவு சிரமப்பட்டு ஆறு பெற்றுக் கொடுப்பா, நம்ம குலத்துக்கே எல்லா பாபங்களையும் போக்கி உயர்ந்த கதி கொடுக்கக்கூடிய குழந்தையை நீ பெற்று கொடுத்திருக்கியே அப்படின்னு இந்த ஆண் அந்த பெண்ணை கொண்டாட வேண்டும். அதற்கு முன்னால் தன்னுடைய 4வது விரல், தொப்புள் கொடியோட குழந்தை இருக்க போறது. 4வது விரல்ங்கிறது மோதிர விரல். மோதிர விரலிலே சின்ன தங்கம், அது இன்னொரு மோதிரமா இருக்கலாம், ஒரு தங்க காசா இருக்கலாம், எப்படி இருக்கலாம், சின்ன தங்கத்தை எடுத்துட்டு அதுல நெய்யும் தேனும் தோய்த்து கொண்டு சொல்ல வேண்டிய மந்திரத்தை சொல்லுண்டு குழந்தையினுடைய வாயில இழிச்சராப்பிலே பாவனை. ஏன்னா நெய் தேன் எல்லாத்தையும் அப்பெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா அப்புறம் தாங்கவே தாங்காது. அதனால மறுபடியும் சொல்றேன், பாவனை. அது தங்கமோ நெய்யோ தேனோ ஆயுள் ஆரோக்கியம் யசஸ் இந்த 3த்துக்குமே பிரதிநிதினு வச்சுங்க. ஏன்னா ஆயுர் கிருதம்னு சாஸ்திரம் சொல்றது. அளவோட நெய் சாப்பிட்டு கொண்டிருந்தாயானால் ஆயுள் நன்றாக இருக்கும். நாம நினைக்கிறாப்பல எண்ணெய் எல்லாம் கூடவே கூடாது, நெய்யெல்லாம் கூடவே கூடாதுன்னா எந்த வைத்தியம் சொல்ல மாட்டார். அது வியாதி இருக்கிறவாளா இருந்தா கூட கொஞ்சமா சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. நிறைய மூட்டு வலிக்கு காரணம் அங்க இருக்கிற எண்ணெய் பசைப்படுறதே. அதுக்கு நீங்க யாருப்பா அதை திறந்து எண்ணெயெல்லாம் ஊத்த முடியாது. அது எப்படி இருக்க வேண்டுமோ எண்ணெய் பசையும் வேண்டும், நெய் பசையும் வேண்டும். அதற்கு வேண்டிய உடற்பயிற்சி சாப்பிட்டு தானே ஆகணும். எதுவுமே சாப்பிட்றது சட்டுன்னு சொல்ல மாட்டா, சாப்பிட்றது இருந்தா வேலை பார்க்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் வேலை குறைஞ்சு போச்சு. அதுவே தான் பெரிய ஆபத்து. செய்ய வேண்டிய சேவை, இங்கே கிளம்பினோம், காவேரிக்கு போனோம், தீர்த்தம் பண்ணோம், துணியை துவச்சோம், திரும்ப வந்தோம், 4 பிரதட்சணம் பெருமாளுக்கு போய் பண்ணோம், திருவாராதனம் பண்ணோம், தலிகையை நாமே பண்ணோம், குனிஞ்சு நிமிர்ந்திருந்தா ஒண்ணுமே வந்திருக்காது. இது எதுவுமே பண்றதே இல்லை. ஆனா சாப்பாடு மட்டும் சாப்பிட்டே இருந்தா அப்பதான் வியாதி வருது. இப்போ இந்த வியாதி எல்லாம் நிற்கிறதுக்கு வாழ்க்கை முறை. வைத்தியர்கிட்ட போனா என்ன சொல்றா, உங்க முறையே தப்பு, நீங்க உட்கார்ற விதமே தப்புங்கிறா. நீ உட்காண்டதை இப்படி தொஞ்சி உட்காந்துக்கிறீள், அப்படி தொஞ்சி உட்காந்து எப்ப பார்த்தாலும் ஒரு கணிப்புரிய பார்த்துட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நல்லதுக்கே இல்லை, விட்டுடுங்க, நன்னா உட்காருங்க, ஓடுங்க, ஆடுங்க, செய்யுங்கிறாளோ இல்லையோ. நல்ல இயற்கையோட ஒன்றி இருந்தா தான் வாழ்க்கையும் நன்னா இருக்கும். இயற்கையை விட்டு விலக விலக செயற்கை வருது, வேற வழி இல்லாத போச்சு இன்னைக்கு. ஆனா உண்மையான நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப முதல்ல மேதா ஜனனம், மேதான ஞானம். குழந்தை பிறந்த உடனே, கேள்விப்பட்ட உடனே தந்தையார் குழந்தை சிறந்த ஞானியாவரணம் தான் எதிர்பார்க்கிறான். அதுக்கு இந்த தங்கமும் நெய்யும் தேனும் மிகவும் உதவுகின்றன. மருத்துவ ரீதியா பார்த்தால் இந்த 3ம் எல்லாவித நோயையும் போக்க வல்ல சக்தி படைத்தது. அதனால தங்கத்தை எடுத்துட்டு, தங்கம்னாலே ஆயுஷ் சொல்லு. ஏன்னா பல பேர் அதுல காயக்கல்பம் முதலானதெல்லாம் தங்கத்திலே பண்ணி சாப்பிட்றாங்கிறோமே, அதை சாப்பிட்டு இருந்தா உடம்பு ரொம்ப திருடமா இருக்கும், உடற்பயிற்சி எல்லாம் நிறைய நாள் பண்ணலாங்கிறமோ இல்லையோ. அதனாலதான் தங்கத்தை எடுத்துட்டு மோதிர விரலால், சிறந்த விரல், இதனால அந்த குழந்தையினுடைய வாயில தொட்டு, குழந்தையினுடைய தொப்புள்ள தொட்டு, தாயார நன்னா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, அக்னி பகவானை பிரார்த்தித்து, அக்னி, சோமன், ஓஷதி, அமிர்தம், சமுத்திரம், இது இத்தனையில் இருக்கக்கூடிய மொத்த சக்தி இந்த குழந்தையின் இடத்துல வரட்டும். அமிர்தத்தினுடைய சக்தி, சமுத்திரத்தின் சக்தி, மூலிகைகளின் சக்தி, சோமனான சந்திரனின் சக்தி, அக்னியினுடைய சக்தி அனைத்தையும் கொண்டாடி, அந்த சமயத்துக்கு ஒரு பேரே குழந்தையினுடைய வலது காதுல ரகசியமா சொல்லணும். பேர் வைக்க போற நாமகரணம் வேறே, அது 10ஆம் நாள் பண்ண போற முக்கியமான சம்ஸ்காரம். ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைப்பா. அந்த பேர் எப்படி இருக்கணும்னால், அந்த பேர் ரகசியமான பேர், வெளியாருக்கு தெரிய வேண்டியதில்லை. ரோகிணியில பிறந்த குழந்தையாக இருந்தால் அதுக்கு அந்த நட்சத்திரத்தோட சேர்ந்து சம்போதனம் பண்ணணும். ரேவதியில பிறந்த குழந்தையா இருந்தா ஹே ரைவத அப்படின்னு சொல்லணுமா, ஏ ரௌஹிண அப்படின்னு சொல்லணுமா. அப்படின்னா அந்த குழந்தை எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கோ அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவனேன்னு வலது காதல அப்போதே ஓதி விடணும். ஆணுக்கா இருக்கட்டும் பெண்ணுக்கா இருக்கட்டும், எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காளோ அதை பத்தி ஓதி, வெளியாருக்கு அது கேள்விப்பட வேண்டிய தேவையில்லை. இதனால் மேதா, இந்த குழந்தை அந்த ரோகிணி ஆட்டம், அந்த ரேவதி ஆட்டம், அந்த அஸ்வினி ஆட்டம் நல்ல மேதஸோட மேதாவோட நன்னா இருக்கட்டும்ங்கிறதுக்காக செய்யப்பட்டது. தாய்க்கு கொண்டாட்டம் 2வது. அதுக்கப்புறம் வலது காதலே ஓதினார், மந்திரத்தை சொன்னார், மந்திரத்தை 3 முறை சொன்னார், உச்சி முகர்ந்து பார்க்க வேண்டும். அப்ப முதல்ல மேதா
ஞானம் வளருவதற்காக தங்கத்தையும் நெய்யையும் தேனையும் தொட்டது. அடுத்தது வலது காதில் மந்திரத்தை சொல்லி உச்சி முகர்ந்து பார்த்து இந்த குழந்தைக்கு ஆயுள் நீளமா இருக்கணும்னு சொன்னது. மூணாவது சக்தி கொடுக்கறதுக்காக மந்திரம் சொல்றார். அங்காத் அங்காத் சம்பவதி ஹிருதயாதாத்ய ஜாயேத ஆத்மாவை புத்திரநாமாசி சஜீவ சரதசதம் அஸ்மாபவ பரசுர்பவ ஹிரண்யம் அஸ்திருதம் பவ பசூனாம் துவரஹிங்காரேண அபிஜிகாமியசௌ. இந்த அசௌங்கிற இடத்துலதான் அந்த ரௌஹிண, அசௌங்கிற இடத்துலதான் ரைவத்தான்னு சேர்த்து போனோம்னு சாஸ்திரக்காரர்கள் சொல்லியிருக்கா. அது ஒரு பரம் இருக்கட்டும். அஸ்மாபவ அங்காத் அங்காத் சம்பவதி, ஓரோர் அங்கமா நீ என்னிடத்திலிருந்து பிறந்திருக்கிறாய். மேன்மேலும் என் அங்கம் மனைவியின் அங்கம் உன்னங்கமாக வளர்ந்திருக்கிறது. இது மேன்மேலும் நன்றாக வளரட்டும். என் ஹிருதயத்திலிருந்து நீ பிறந்திருக்கிறாய். நானேதான் மகனாக பிறந்திருப்பதாக நினைக்கிறேன். அஸ்மாபவ கல்ல போல உறுதி படைத்தவனா நீ ஆகணும். பரசுர்பவ கோடாரிய போல வெட்டத் தகுந்தவனா நீ ஆகணும். யாரே அது ஏதோ வெட்ட தகுந்தவா ஆகணும்னு சொல்லியிருக்கே. கோடாரிய போலேன்னு சொன்னா நமக்கு எத்தனையோ சந்தேகங்கள் வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும் இல்லையோ. சாஸ்திரத்தை பத்தின சந்தேகம், தர்மத்தை பத்தின சந்தேகம், சரியான வழியில போறோமா தப்பா போறோமா, இவர் நல்லவராத்தி, எத்தனை சந்தேகம். அந்த சந்தேகம்லாம் கோடரியால தானே வெட்டி ஆகணும். இதே விஷயத்தை தான் கண்ணன் கீதையில ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். அசங்க சஸ்திரேன திருடேன சித்வான்னு சாஸ்திர வாக்கியம் இல்லையோ. நீ உலகத்துல எத்தனையோ இந்த சம்சாரம்ங்கிற மரம் வளர்ந்துருக்கு அர்ஜுனா. இந்த மரத்தை வெட்டணும்னா கோடரியால தான் வெட்டணும். சம்சார மரத்தை வெட்டணும்னா வைராக்கியம்ங்கிற சிறந்த கோடரி வேணும். பற்றின்மை பற்றற்ற தன்மைங்கிற கோடரியால வெட்டு. அதுவும் பலமில்லாத கோடரியால இந்த சம்சாரம்ங்கிற மரத்தை விட்டுட முடியாது. பலமான பற்றற்ற தன்மை நன்னா வாசிச்சு அனுபவப்பட்டு அதனால ஞானம் மிகுந்து அதனால வைராக்கியம் ஏற்பட்டிருக்கே. வைராக்கியம்ங்கிற கோடரியால தான் சம்சாரம்ங்கிற மரத்தை வெட்ட முடியும். அதனால கோடரியாவும் நாம இருக்கணும். கல்லு போல உறுதியாரு, கோடரிய போல உறுதியாரு. ஹிரண்யம் அஸ்திருதம் பவ, எப்படி ஒரு குற்றமே இல்லாத புடம்போட்ட தங்கம்னு சொல்லலையா, குணத்துல புடம்போட்ட தங்கத்தை போல இரு. பசூனாம் துவா ஹிங்காரேண அபிஜிகாமியசௌ, ஒரு பசு தான் பெற்ற கண்ணுக்குட்டிய முகர்ந்து பாக்குறச்சே ஹும், ஹிங்காரம்ங்கிறது ஹுங்காரம், ஹும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு கிட்டக்க போய் மூக்கால தடவி அப்படி தொட்டு பார்க்குமா. அதே போல நானு ஹிம்னு சொல்லிக்கொண்டு பசு தன் குழந்தைய முகர்ந்து பாக்குறாப்புல ஒன்னை உச்சி முகர்ந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிக் கொள்றதோட ஜாதகர்மா முற்று பெற்றது. இது 4வது சம்ஸ்காரம். முதல் சம்ஸ்காரம் குழந்தை பிறந்தப்புறம் ஜாதகர்மா. அடுத்தது நாமகரணம். நாம அகிலஸ்ய விவகார ஹேது சுபாவஹங் கர்மசு பவ பாக்யஹேது நாம்னைவ கீர்த்திம் லபதே மனஸ்யஹ ததஹ பிரசஸ்தங் கலு நாமகர்ம. நாமகரணம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏனெனில் நாம அகிலஸ்ய விவகார ஹேது, மொத்த பேரும் கூப்பிடுறது, எழுதுறது, நற்சான்றிதழ் கொடுக்கறது, பரீட்சை எழுத வைக்கிறது. இப்ப சமீபத்துல நாம தேர்தல் வந்ததுன்னா போடுறது கூட பேரு தானே வேண்டியிருக்கு. அது ஏதோ எண்ணிக்கையெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னா அதெல்லாம் பேரே இல்லாத எண்ணிக்கை கொடுக்கா ஒத்துப்பாளா? அது யந்திரங்கள்லாம் உலகத்தை ஆள்ற நாள் வருமாமே, நாடகத்தெல்லாம் காட்டுறாளோ. அந்த சமயத்துக்கு பேரே இல்லாம வெறும் 132 844 அப்படி நம்மளை கூப்பிடுவாளோ நம்ம தெரியல. இப்போதைக்கு விவகாரத்துக்கு ஹேது பேரு தானே. அப்ப நாம அகிலஸ்ய விவராக ஹேது, அகில விவகாரத்துக்கு ஹேது நாமம். சுபாவகம், அந்த நாமமே உனக்கு மங்களத்தை சுபத்தை ஏற்படுத்துவதாக இருக்க வேண்டும். கர்மசு பாக்ய ஹேது, உனக்கு ஒரு பாக்கியத்தை பவித்திரமான தன்மையை இந்த லோகத்துல ஒரு தனி சிறப்பை பெயர் கொடுக்கட்டும். நாம் நைவ கீர்த்தி, நல்ல பேர் எடுத்தவர் சுவாமி. பேர் எடுத்தவர் தான் சொல்றோம். அவர் பேர் எடுத்தவர்னா அந்த பெயருடையவர் புகழ் எடுத்திருக்கிறார்னு அர்த்தம். ஆனா சொல்லச்சு அவர் நல்ல புகழ் எடுத்தவர்னு சொல்லல, பேர் எடுத்தவர்ங்கிறோம். தயவுசெய்து பேர் போனவர்னு சொல்லாதீங்க. ஏன்னா அது சொல்ல அதுக்கு அவர் பேர் போனவர்னுவா அப்படின்னா பேர் படுத்துன்னு அர்த்தம் என்ன? பேர் எடுத்தவர்னு சொல்லணுமே தவிர பேர் போனவர்ங்கிறது அல்ல. அதனால பேரே தான் கீர்த்தியும் ஏற்படுத்துறது. மனசஸ்தத பிரசஸ்தங்கலு நாம கர்ம. அதனால சிறந்த நாமத்தை வைக்க வேண்டும். எப்போது? காலம் 10ஆம் நாளோ 12ஆம் நாளோ 30வது நாளோ 365வது நாளோ, ஒரு ஆண்டு கழிச்சு கூட இருக்கலாம். அதாவது அவரவர்களுடைய தாய் செய் நலத்தை பொறுத்தது. அதுக்காகத்தான் இந்த கால அவகாசம் கொடுத்துருக்கு சாஸ்திரம். தாயும் செய்யும் நன்னா இருந்தா 10ஆம் நாளே வச்சுடு, இல்ல 12ஆம் நாள் வச்சுக்கோ, இல்ல 1 மாசம் முடிந்த பிற்பாடு. நம்ம சாதாரணமா மண்பானையை தொடுவது பிரசவமான பிற்பாடுன்னு ஒரு வழக்கம் வச்சிருக்கோம் பாருங்க. இந்த வழக்கம் உள்ளதுதான். உள்ளதுங்கிறதுனாலதான் 30 நாள் கழிச்சுன்னு சொல்றது. 30 நாள் கழிச்சு புண்ணியாவச்சனம் வச்சுக்கோ, நாமகரணம் செய். ஆனா பேர் நல்ல பெயராக வைக்க வேண்டும். இன்னைக்கு வழக்கத்தில் சாஸ்திரக்காரா ஒத்துண்ட பேர் எப்படி வச்சிருக்கோம்னால், இது பிராமண க்ஷத்ரிய வைசியர்களுக்கு கூட பேர் இப்படி சேர்க்கப்படணும்.
பிராமணனா இருந்தா சர்மாங்கிறது சேர்த்து வைக்க வேண்டும். இப்ப அச்சுதன் அச்சுத சர்மா, முகுந்தன் முகுந்த சர்மா, ராமன் ராம சர்மா. பிராமணனா இருந்தா சர்மா, ரெண்டாவது க்ஷத்ரியனா இருந்தா வர்மா, மூணாவதா இருந்தா குப்தா, நாலாவது இருந்தா தாச. ஆனா இப்ப ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல பார்த்தா ஆச்சாரணத்துல போய் பஞ்சசம்ஸ்காரம் என்று வந்தோம்னால் அனைவருமே தாசர்கள் தான். அனைவரும் தாசங்கிற ஒரு அடியேன் ராமானுஜ தாசன் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. ராமானுஜ தாசன் சொல்லிட்டால் இந்த வர்ணத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. எந்த வர்ணத்தவனா இருந்தாலும் ஆச்சாரியனிடத்துல போய் பஞ்சசம்ஸ்காரம் என்றானா மொத்த பேரும் தாசர்கள். அது ராமானுஜதாசன், அதனால ஆழ்வார் தாசன், அதனாலேயே பகவானுக்கு தாசன். ஆக 4 விதமா இப்படி பேர் வைக்க வேண்டும். அத பராசர மகர்ஷி விஷ்ணு புராணத்துல சொல்றார். உச்சரிக்கிறதுக்கு சுலபமா இருக்கணும், சொல்றதுக்கே கரடு முரடா கட்டப்பட்டு சொல்லக்கூடாது. ஒரு பேர் இருக்குன்னா அது நம்ம பேர் கொஞ்சம் நீளமா இருந்ததுன்னா மேல் நாட்டுக்காரெல்லாம் வந்து எவ்வளவு கட்டப்படுவா, அது போல நம்மளே கட்டப்பட்டா. நம்ம பேர் அவளுக்கு தெரியாத போறது போனா போறது, நமக்கே அந்த பேர் ரொம்ப கட்டமா இருந்தது. இப்ப மிருச்ச கட்டிகம் ஆரோத்தர் எழுதினார், எழுதின புலவர் எழுதியிருக்காருங்க, நான் மிருச்ச கட்டிகம்னு பேர் வச்சேன்னால் என்ன பேர் சொல்றாரு இவர், எதுவுமே புரியலையே, சொன்னவருக்கே பெத்தவருக்கே கூப்பிட தெரியுமா தெரியல என்றாயிடுமோ இல்லையோ. அப்படி இல்லை, உச்சரிக்கிறதுக்கு சுலபமா இருக்கணும். கேட்கிறவாளுக்கு முதல் தரம் காதல் படைச்சே பேர் புரியணுமா. என்ன பேர் சொன்னீள் அப்படின்னு கேட்க கூடாதுங்கிறார். முதல் தரம் அந்த பேரை சொல்லி கூப்பிடுச்சு, ஓ இதுதான் பேர் போல் இருக்குன்னு தெரிஞ்சிருக்க வேண்டும். பொருள் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் சம்ஸ்கிருதம் தெரியாதனாலே பேரை வெட்டி உடைத்து பொருள் இல்லாத பேராக்கி விடுறா. அதுக்கு தான் முடிந்த அளவு சஹஸ்ரநாமத்தை பார்க்கணும். ஆண் குழந்தையா இருந்தா சஹஸ்ரநாமத்தை பார்க்கணும். ஆணுக்கு சஹஸ்ரநாமத்திலே இப்ப சைவர்கள் இருக்கலாம், சிவ சஹஸ்ரநாமத்தை பார்க்க போறா. வைஷ்ணவர்கள் இருந்தா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பார்க்க போறா. மொத்தமா சஹஸ்ரநாமம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பார்த்து வைக்க போறோம், இல்ல லட்சுமி சஹஸ்ரநாமத்தை பார்த்தும் வைப்போம். ஒண்ணு வேண்டாம், தாத்தா பாட்டி பேர் வைக்கிறது ரொம்ப நாளா பழக்கம் இருக்கு. என்ன ஒரு நம்பிக்கைன்னா அவா சஹஸ்ரநாமத்தை பார்த்து வச்சிருப்பாளோ இல்லையோ, அப்ப அதே பேரை வச்சுட்டா நமக்கும் சுலபமா படுமோ இல்லையோ. ஏன்னா இவன் அந்த புத்தகத்தை வாங்கவே இல்லையே, அதை தெரிஞ்சுக்கவே இல்லையே, விஷயம் விட்டு வழக்காக தெரியல. தாத்தாவுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், அதனால அவர் பார்த்திருப்பார். பரவாயில்ல, அந்த நம்பிக்கையோடையான வைக்கிறாளோ இல்லையோ. பல விஷயத்த நாமத்தான் தெரிஞ்சுக்கணுங்கிற தேவையில்லை. முன்னோர்கள் அதை தெரிஞ்சிருப்பாள்னா பார்த்து ஒத்துக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இருந்தால் கூட போதும். அப்ப இன்னென்ன விதத்துல பேர் வைக்க ஒத்துக்கிறா, மங்களமான பேரா இருக்கணும். பகவானுடைய பேரோ பிராட்டியினுடைய பேராகவோ இருக்க வேண்டும். ஆச்சாரியர்களுடைய திருநாமமா இருக்கலாம், ஆழ்வார்கள் திருநாமமா இருக்கலாம், அவரவர்களை பொறுத்தது. ஆனா அந்த நாள்ல இருந்து சாஸ்திரம் ஒத்துக்கொள்ளப்பட்ட பேர் வகைகள், முதல் வகை நட்சத்திரத்தை பொறுத்து பேர். இப்ப ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தா ரோகிணி குமாரர், அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்தா அஸ்வினி குமாரன், பரணியில பிறந்திருந்தா பரணினே வச்சுடுறா, பரணி குமாரன் வைக்கணுமா. பரணி நட்சத்திரம் நட்சத்திரமே அவரா. அதுவும் பல பெண்களுக்கு இப்போ தோட்டம் மரம் காடு இதனுடைய பெயர்கள் வைக்கிறா. வன்மையா கூடாதுங்கிறார் ரிஷி. அத போல பெயர்கள் வைக்க கூடாது. அத போல பெயர் வைக்கப்பட்டிருந்தா அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிச்சே யோசிச்சு பண்ணிக்கோன்னு ஆணுக்கு வேற சொல்லியிருக்கார். அத போல பெயர்கள் வைக்கவே கூடாது. அதெல்லாம் முன்னாடியே ஜாகிரதை படிச்சுட்டார் அவர். இதை போலத்தான் பேர் வைக்கணும். அதை போல மாத்தி வச்சிருந்தால் ஒரு மனிதனுக்கு மெதுவே அந்த பேர் பதிந்து பதிந்து அதை பத்தின நினைவே இருந்து உள் மனசுல பதிஞ்சுடுங்கிறார். அதனால பேரே நல்ல பேரா, உச்சரிக்கிறதுக்கு நல்ல பேரா தான் வைக்கணும். கேட்டா உடனே புரிஞ்சுக்க கூட பேரா இருக்கணும். 2 எழுத்துக்களாகவோ 4 எழுத்துக்களாகவோ இருக்கலாம். பகவன் நாமமா இருந்தா இத்தனை எழுத்தா தான் இருக்கணுங்கிற தேவையில்லை. ஏன்னா ஸ்ரீதர மாதவ கோவிந்த எல்லாம் 3 எழுத்து. ஆனா சாஸ்திரத்துல 2 எழுத்தோ 4 எழுத்தோன்னார். 3 எழுத்துடைய பேரால் கத்திர பந்துமன்னே பராங்கதி கண்டு கொண்டான்னு ஆழ்வாரே பாடியிருக்கார். கோவிந்த நாமம் முக்கியமா 3 எழுத்து. கோவிந்த சம்ஸ்கிருதத்துல எண்ணிக்கை எழுத்து வேற. நம்ம தமிழ்ல ஒற்று சேர்த்து எண்ணுகிறோமா, ஒற்று விட்டுட்டு எண்ணுமா? கோ விந்த இன்னுங்கிறது ஒற்று எழுத்து இல்லையோ, கோவிந்த அரை எழுத்து தானே. ஆனா இப்ப தமிழ் எழுச்ச கோ 1 வி 2 இன் 3 த 4 எண்ணிடுவோம். ஆனா அதுவே செய்யுள்ள சேர்க்கப்படும் போது அப்படி எண்ண மாட்டா. அது சீர் பிரித்த பிற்பாடுதான் இன்னது அற்ற ஒற்று வருமா, மாற்று குறையுமா குறையாதான்னு இதெல்லாம் அந்த நாள்ல இலக்கணம் நினைச்சே ஞாபகம் வச்சிருந்தோம். இது இதை போலதான் இருந்திருக்கணும்னுட்டு. அதனால எழுத்து கணக்கு ஞாபகம் 2ஆ இருக்கலாம் 4ஆ இருக்கலாம். இல்ல பகவன் நாமங்களாக இருந்தா அதற்கு விதிவிலக்கம் உண்டு. எந்த பெயரை சூட்டுகிறோமோ அந்த பெயரை முழுமையாகத்தான் கூப்பிட வேண்டும். பெயரை சுருக்கி கூப்பிடுவது கூடாது. நரசிம்மன் பேர் வச்சுட்டு நச்சுன்னு கூப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன்னா எல்லாரும் நல்ல பேரா வச்சுட்டு பக்கத்துல தெளிசிங்க பெருமாள் எழுதிருக்கார். ஆனா அந்த பேரை சுருக்கினாலே தப்பாயிடுற சொல்லியோ, அது பெண்ணுக்கும் குறுக்குறோம், அதை போல ஆண்களுக்கும் சுருக்குகிறோம், செய்யக்கூடாது. அதனால நட்சத்திரம் முதல் வகை. இந்த குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறந்ததோ நட்சத்திர குமாரன் அப்படின்னா ரோகிணி ரோகிணி குமாரன், அஸ்வினி அஸ்வினி குமாரன், பரணி பரணி குமாரன், கார்த்திகா கிருத்திகா கிருத்திகா குமாரன். கிருத்திகா குமாரன் தான் கார்த்திகேயன்கிற பாருங்க, கிருத்திகான்னு சொல்ல மாட்டா.
நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரம். ஆனா சுப்பிரமணியன் முருகனுக்கு என்ன பேர்? கார்த்திகேயன் பேர். கிருத்திகையினுடைய மகன்கிறதுனாலதான் கார்த்திகேயன்கிற பேர் வந்தது. அதனால நேர அதே பேரை நட்சத்திர பேரை வச்சிடக்கூடாது. அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவள், நட்சத்திரத்தில் பிறந்தவன் என்கிற அர்த்தம் தோற்றத்தான் வைக்க வேண்டும். இல்லைன்னா அடுத்து மாசத்துக்கு யார் அபிமானினி தேவதையோ அந்த தேவதை பேர் வைக்கலாம். மார்கழி மாசத்திலேருந்து தொடங்கினால் 12 மாசங்களுக்கும் பகவானுடைய 12 பேர்கள் உண்டு. கிருஷ்ண, அனந்த, அச்சுத, சக்ரி, வைகுண்ட, ஜனார்தன, உபேந்திர, யஜ்ஞபுருஷ, வாசுதேவ, ஹரி, யோகீஷ, புண்டரீகாட்ச. 12 மாசத்துக்கு இருக்கிற 12 பேர்கள். இந்த 12 பேர்களிலும் வைக்கலாம். அந்தந்த பெருமாளுக்கு தாயார் திருநாமம் இருக்கு. இந்த 12 பெருமாளுக்கும் தாயாருடைய திருநாமம் இருக்குன்னா பெண்களா இருந்தா அந்த தாயாருடைய திருநாமத்தை வைக்கலாம். ஆணா இருந்தா ஆணனுடைய பெயர், பெண்ணா இருந்தா பெண்ணின் பெயர். அப்படி இல்லைன்னா குலதேவதையினுடைய திருநாமத்தை வைக்கலாம். இந்திரன், வருணன், சூரியன், சோமன். இப்போ பகவான் ராமனே சூரிய குலோத்பவர், கண்ணனே சந்திர வம்சத்துல பிறந்தவர் தான். அப்ப அந்த சந்திர வம்சோத்பவன் வைக்கலாம், சூரிய வம்சத்துல பிறந்தவர்னு வைக்கலாம், சூரியனே பேர் வைக்கலாம், அர்க்கன்னே பேர் வைக்கலாம், தினகரன் வைக்கலாம், ஆதித்யன் பேர் வைக்கலாம், எப்படியும் வைக்கலாம். அந்தந்த குலத்துக்குண்டான தேவதை இந்திரனோ வருணனோ சூரியனோ ஆரோ குலப்பெயராக வைக்கலாம். அதுவும் இல்லைன்னா பொதுவான பெயர்களா வைக்கலாம். தாத்தா பாட்டியினுடைய பேரோ, ரிஷிகளுடைய பேர் வசிஷ்டர், வியாசர், விஸ்வாமித்திரர், சுகர், இந்த ரிஷிகளுடைய பேர்லாம் வைக்கலாம். பிரஹ்லாதன் ரொம்ப சிறந்தவன், விபீஷணன் வைக்கிறது இல்ல ஆறுன்னு வச்சுக்கோ. இப்ப பிரஹ்லாதன் வைக்கிறாள் தவிர ஆறு விபீஷணன் வைக்க காணும். 2 பேரும் ஒரே நிலைதான். அவன் எப்படிப்பட்ட பக்தனோ அப்படிப்பட்ட பக்தன். ஆனாலும் ஏன் வைக்க மாட்டேங்கிற பாருங்க, பெயர்ல ஒரு வெறுப்பு இருக்கும் இல்லையோ. பிரஹ்லாதன்னா பேர் நன்னா சௌமியமா இருக்கு. ஆனா விபீஷணன் சொன்னால் விவிதமா தன்னை பாக்கிறவாளாரையும் பயப்படுத்துறவர் என்கிற பேர் அவருக்கு வந்துடுத்து. அந்த பேர் நம்ம பிள்ளைக்கு எப்படி வைக்கிறது? இல்லையே சுவாமி, அவர் ராமனை பார்த்து பிரியமாத்தான் சென்றிருக்காரு என்னால், இருந்தாலும் பெயரில் பயங்கரம் இருக்கிறது இல்லையோ. ஒரு பெயரை கேள்விப்பட்ட உடனே சௌமியமாக இருக்க வேண்டும். பெயரை போட்டு நாமகரணம் 10ஆம் நாள் அன்னைக்கு பண்ணப்படுகிறது. அப்ப 2 பெயர் 3 பெயர் வைக்கிற வழக்கம். ஒரு பெயர் இப்ப சொன்ன முறைப்படி வச்சுடுறோம். இன்னொரு பெயர் ஏற்கனவே ஜாதகர்மா ஓது குழந்தையினுடைய வலது காதுல ரகசியமா ஓதி இருக்காரோ இல்லையோ அந்த பெயர். அதை தவிர இன்னைக்கு வழக்கத்துல 3 பேர் வச்சுக்கிறா, 4 பேர் வச்சுக்கிறா. ஏன்னா அதுல கொஞ்சம் குடும்பத்துக்குள்ளே ஐக்கரசியம் வர்றதில்லை. ஐக்கரசியம்னா இவ இந்த தாத்தா பாட்டி இந்த பேரை வைக்கணுங்கிறா, அந்த தாத்தா பாட்டி அந்த பேரை வைக்கணுங்கிறா. அந்த 2த்துக்கும் ஒற்றுமை வரல. இப்போ சரி எனக்கு பிடிச்ச பேரையும் வச்சுக்கோ, உனக்கு பிடிச்ச பேரையும் வச்சுக்கோ, ஆளாளுக்கு வச்சுட்டா அப்போ ஒன்னொன்னு கூப்பிட ஆரம்பிச்சுடுறா. அநேகமா பள்ளிக்கூடத்துல ஒரு பேரா இருக்கு, இப்ப கூப்பிடுறது ஒரு பேரா இருக்கு. வீட்டுல கூப்பிடுறதுக்கு ஒரு பெயர், பள்ளிக்கூடத்துல கொடுத்துருக்கிறது ஒரு பெயர். அது நான் எடுப்பிலே பள்ளிக்கூடத்துக்கு வச்சுருக்கிற புஸ்தகத்திலே என் பேர் முதல்ல இருந்துரு சுவாமி. நான் அகாரத்துல பேர் வச்சாளா, அதனால எப்பவுமே முதல். அதுல நிறைய ஆபத்து. கடைசியில பேர் வச்சாளா, அதனால எப்பவுமே வரிசையில கடைசியா இருந்துட்டேன்னா எல்லாத்துக்கும் குழந்தை ரொம்ப கட்டப்பட்டார். அதனால பார்த்து நடுவுல ஏதானு 13, 14 எழுத்துல வைப்போம். ஏன்னா மொத்தம் 26 அடி ஆங்கில கணக்கில் சொல்றேன். இப்போ 26 எழுத்துக்குள்ள 13, 14 வச்சா நடுவுல இருப்பாளோ இல்லையால் நடுவுல இருந்தா ஒரு கஷ்டம் வரப்போகுது. இப்போ முதல்ல இருந்தா ஏதோ கஷ்டம், கடைசியில இருந்தா ஏதோ கஷ்டம், நடுவுல இருந்தாலும் வரும். இதை பார்த்து வைக்க வேண்டாம். மேலும் பேர் வைத்த பிற்பாடு அந்த பேரை சம்ஸ்கிருத முறைப்படியோ தமிழ் முறைப்படியோ தான் எழுத வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதை மாற்றி வேணா எழுதணுங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் எழுதிக்கலாமே தவிர, இன்னைக்கு பெயர் கணித்தம்ங்கிறத பார்த்துட்டு இந்தந்த எழுத்துக்கு என்னென்ன எண்ணிக்கை இருக்கு, இந்த எண்ணிக்கை வந்தா உங்க வாழ்க்கை அவ்வளவு சுகமா இருக்காது, அதனால இந்த பேரை இப்படி கொஞ்சம் நீங்க மாத்திங்கோ, ஒரு காலை போட்டுங்கோ, ஒரு காலை உடைங்கோன்னுடுவா. உடைத்தால் இது நம்ம கால் உடைஞ்சு போடும். அதனால அப்படி இல்லையா, முதல் காரியம் எழுதுறதையே ஆங்கிலத்தில் எழுதி கணக்கு பண்றா இல்லையா. யார் இடத்துல போய் கேட்டாலும் நம்ம பேரை ஆங்கிலத்தில் எழுதிக்கிறா. எழுதிட்டு அந்தந்த எழுத்துக்கு ஒரு எண்ணிக்கை போட்டு தானே மொத்த கணக்கு பண்றா. அந்த பேர் ஆங்கில பாஷை பேரே இல்லையே. படியன் கிருஷ்ணன் பேரு, கிருஷ்ணன்கிற பேரை கிருஷு நாகரத்துல போட்டா தெரிஞ்சு போயிடும், இல்ல தமிழ்ல கிருஷ்ணன் போட்டா தெரிஞ்சிடும். அது ஆங்கிலத்தில் எழுதினுட்டு இல்ல இந்த ஆவ எடுக்கணும் இந்த நாவ எடுக்கணும்னு இருந்தாள்னா அடிப்படையே தப்பா போடலையா. ஏன்னா வச்சிருக்கிற பேருடைய பாஷையே வேற, இன்னைக்கு எழுதி பாக்குற பாஷையே வேறன்னு எப்படி இது பொருத்தமா இருக்கு சொல்லுங்க. மேலும் கிருஷ்ணஹான்னு போட்டுட்டு நீர் வாழ்க்கையில இதனாலதான் சுவாமி ஒழுங்காவே இல்லை இல்லைன்னா நாங்க பாருங்க இப்ப 8:50 ஆறுது, இன்னும் நீர் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கேன், நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கும். ஒழுங்கா 8:30 மணிக்கு புரிச்சுக்கலாமே உங்களுக்கு தோணுமோ இல்லையா. ஏன் போட்டு என்ன சொல்லுவா, நீர் கிருஷ்ணஹான்னு எழுதுறீர், இன்னொரு அகாரம் சேர்த்துக்கும், சேர்த்துனுட்டா நன்னா இருக்கும் வாழ்க்கை என்போம். அப்ப கிருஷ்ணஹா கிருஷ்ணான் ஆகும். ஆனா ஒண்ணு இல்லை, இப்ப அவளுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் இதுல ஒண்ணுமே இல்லை. இப்போ இருக்கலாம், கருப்பான ஆண்மகனுக்கு கிருஷ்ணஹான்னு பேர், கருப்பான ஸ்திரீக்கு கிருஷ்ணான்னு பேர். ஒரு குழந்தை ஆண் குழந்தை பிறந்த பிற்பாடு எப்படி கிருஷ்ணான்னு வைக்க முடியும்?
ஆண் குழந்தைக்கு கிருஷ்ணஹான்னு தானே வைக்க முடியும். அப்ப கிருஷ்ணாங்கிறது திரௌபதிக்கு பேரு, கிருஷ்ணஹாங்கிறது பகவானுக்கு பேரு. கிருஷ்ணான்னு சொன்னால் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல, ஏன்னா உஷைன்னு சொல்றதோ ஊமைன்னு சொல்றதோ தமிழ், அதெல்லாம் உமான்னு இருக்கணும், உஷான்னு இருக்கணும். அத்தை மாற்றி தமிழ்ல எழுதும் போதுதான் உஷை உமைன்னு வருமே தவிர சம்ஸ்கிருத பேர்ல இன்னும் கேட்டா, இப்ப உஷைன்னு சொல்றோமே, உஷாதான் உண்மையான வார்த்தை. தமிழ்ல உஷான்னு ஒரு வார்த்தையே கிடையாது. சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறத தமிழ்ல எழுதி பழகி கொள்கிறோம், அவ்வளவே. அதனால எது எந்தெந்த பாஷையில் இருக்கோ அந்த பாஷையின்படிதான் பெயர் கணக்கு பண்ண வேண்டும். இப்ப இப்படி எழுதலாம். இப்போ காரிமாறன், இதுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் சம்பந்தமே இல்லை, இது நேர் தமிழ். கயல்விழி தமிழ், வேல்விழி தமிழ். அதே போல இப்போ ரொம்ப ஆச்சரியமான ரெட்ட திருப்பதி திவ்யதேசம் சேவிச்சிருக்கீங்களோ இல்லையோ, அரவிந்தலோச்சன் பெருமாள், தேவபிரான் பெருமாள். அரவிந்தலோச்சன சம்ஸ்கிருத பெயர், தேவபிரான் சம்ஸ்கிருத பெயர். ஆனால் கருந்தடங்கண்ணின்னு நாச்சியார் பேர், சம்ஸ்கிருத சம்பந்தமே கிடையாது. கருந்தடங்கண்ணி கைதொழுத அந்நாள் தொடங்கி இந்நாள் தோறும் இருந்திருந்த அரவிந்தலோச்சனா என்னென்னே நைந்திறங்குமே நம்மாழ்வாருடைய பாசம். அப்ப பெருமாளுடைய பேர் அப்படியே சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. ஆனா தாயார் பேர் இத போல ஒருத்தர் மொழிபெயர்ப்பு பண்ணிருக்கவே முடியாது. எப்பேற்பட்ட தமிழ் வித்வானார், கருந்தடங்கண்ணின்னு பண்ண தெரியுமா? ஆனா அவ்வளவு அழகான தமிழ் வார்த்தை இருக்கு பாருங்க. இத போல பாசுரங்கள்லே இருந்து இருக்கிற தமிழ் வார்த்தையை வைக்கலாம். நமக்கு தமிழ்ல பேர் வைக்கணும்னு ஆசை இருக்கு, தமிழ் பற்று இருக்குன்னு அங்கேருந்து எடுத்துக்கணுமே தவிர நாம புதுசா மொழிபெயர்ப்பு பண்ணிடலாம், தேவையில்லாத தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். நல்ல பெயர் நாமகரணம் 5வது சம்ஸ்காரம் முடிந்தது. அடுத்து 6வது சம்ஸ்காரம் நிஷ்கர்மணம். ரொம்ப சின்னது, அது ஒன்றும் கஷ்டமே இல்லை. இப்போ நிஷ்கர்மணம்ங்கிறது இத்தனை நாள் ஆன பிற்பாடு வெளி உலகத்தை குழந்தை காட்டணுங்கிறதுக்காக இது 12வது நாள்ல இருந்து 4வது மாசம் வரைக்கும் செய்யப்படுறது. 3வது மாசமா இருந்தா சூரியனை காட்டுறதுக்கு பகல் வேளையில எடுத்துன்னு போகலாம். 4வது மாசத்துல தான் சந்திரனை காட்டுறதுக்கு ராத்திரி வேளையில எடுத்துன்னு போகணும். ததஸ்திருத்தீயே கர்த்தவியம் மாசி சூரியஸ்ய தரிசனே, சதுர்த்த மாசி கர்த்தவியம் சிசோஹோ சந்திரஸ்ய தரிசனம். கர்த்தா செய்ய வேண்டியவர் தாயும் தந்தையும் இருவரும் இருக்க வேண்டும். அன்னைக்கு அந்த குழந்தைய வெளியில எடுத்துன்னு வர அப்புறம் இல்லையோ, சதுரமாக இருக்கக்கூடிய ஒரு அங்கணத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தில் கோலமிட்டு, அங்கிருந்து சூரியன் தெரிகிற இடமா இருக்கணும், திறந்த வெளியில வைத்து சாணகத்தை இட்டு நன்றாக மெழுகி கோலம் போட்டு நெல்லு பொடிகளை அதற்கு மேலே தூவ வேண்டும். இந்த சம்ஸ்காரத்துக்கு மட்டும். இது வரைக்கும் பண்ண வேண்டியதெல்லாம் தாயும் தந்தையும் சேர்ந்து பண்ண வேண்டிய சம்ஸ்காரம். ஆனா இதற்கு மட்டும் வேணுமென்றால் மாதுலன் செய்யலாம், அப்படின்னா குழந்தையினுடைய மாமா செய்யலாம்னு அனுமதிக்கிறார். மாமா தன் தோளில் தோக்கி கொண்டு போய் செய்யலாம். உபான நிஷ்கிரமணா சாஸ்தா மாதுலோ வாகையே சிசும். சாஸ்தாவாக இருந்த மாதுலன் மாமா இந்த குழந்தையை தூக்கி கொண்டு போய் பண்ணலாம். சதுரமான பூமி ஏற்படுத்தணும், சாணியால மெழுக வேண்டும், நெல்லு மணி தூவ வேண்டும். குழந்தைக்கு அன்னைக்கு அலங்காரம் தீர்த்தமாட்டி அலங்காரம் பண்ணி நெத்திக்கெல்லாம் இட்டு முதல்ல பெருமாள் உள்ளுக்கு அழைச்சின்னு போனோம். அந்த பெருமான் எல்லாரையும் காட்டி கொடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற பெரியோர்கள் எல்லாருக்கும் குழந்தைய நமஸ்காரம் பண்ண சொல்லும். அதுக்கு ஒன்றும் ரொம்ப புரிய போறது இல்லை, அதெல்லாத்தையும் ஒரு சடங்காக செய்ய வேண்டும். செய்தா கையை கூப்ப சொல்லி கொடுத்துருக்கணும், கூப்பலாம். அல்லது 2 கைகளையும் பிடித்து நாமே கூப்ப சொல்லலாம். குழந்தை பெருமாளை சேவிச்சுட்டு குழந்தை எடுத்துன்னு வெளியில வந்து அலங்காரம் பண்ணி வாசல்ல இந்த சதுரமான இடத்தை ஏற்படுத்தி சாணி போட்டு மிளகி இருக்கமோ இல்லையோ, அங்க நின்று கொண்டு மேல இருக்கிற சூரியனை காட்டணும். பார்க்கறதுக்கு முடியாது, ஏன்னா கண்ணு ரொம்ப எரிச்சலா இருக்கும், கண்ணுக்கு கூசும். அதனால அது மேல பார்க்காம கண்ணரப்பை மூடி திருப்புறதே. அதை போல 3 முறை செய்து விட்டு உள்ள எடுத்துன்னு வந்துருங்க. அந்த குழந்தைய பார்க்க சொல்லு, அரை வினாடி அது பார்த்தா போறோம், அதுவே முகத்தை திருப்பிக்கும். மறுபடியும் பார்க்க சொல்லு, அழைச்சுனது. ஏன்னா சாந்தி சாந்தி சாந்தி, பொலிக. சூரியன் தான் அனைத்து ஜகத்துக்கே ஆதாரம். சூரிய மண்டல மத்தியவர்த்தியா பெருமாள் தான் எழுந்துள்ள இருக்க போறார். அவரை காட்டி கொடுத்து அழைத்து வா. அப்ப தூக்கின்னு போறச்சே இந்த குழந்தைய உள்ளே இருந்து வெளியில அழைச்சின்னு போறாளோ இல்லையோ, அப்பிரமத்தம் பிரமத்தம் வா திவா ராத்ரா வதாபி வா ரக்ஷந்து சததம் சர்வே தேவாஹா சக்கரபுரோகமாக. போகிறச்சே இந்த தேவதை அந்த தேவதை எல்லா தேவதையும் என் குழந்தைகளை ரட்சிக்கட்டும். வடக்க குபேரன் காப்பாற்றட்டும், கிழக்க இந்திரன் ரட்சிக்கட்டும், மேற்க வருணன் ரட்சிக்கட்டும், தெற்கே யமதர்மராஜன் ரட்சிக்கட்டும். எந்த ஆபத்தும் வராமல் உரகல்னு ஆழ்வார் பாடினபடி குழந்தைக்கு எல்லாம் நல்லதும் ஏற்படட்டும்னு மந்திரத்தை சொல்லிக்கொண்டே தந்தையோ தாயோ அல்லது மாதுலனோ தூக்கி கொண்டு போக வேண்டும். காமிச்சுட்டு கூட்டின்னு வந்துடுறா. நிஷ்கிரமணம்னு வெளியே கொண்டு போய் வெளி உலகத்தை காட்டக்கூடிய சடங்கு. அது 6வது சம்ஸ்காரம். அடுத்து 7வது சம்ஸ்காரம் அன்னப்பிராசனம். இதனுடைய காலமே ரொம்ப முக்கியம். என்னைக்கு குழந்தை பிறந்ததோ அன்னிலிருந்து 150 நாள்ல இருந்து 180வது நாளுக்குள். இப்ப சித்திர மாசம் இருக்கும் இல்லையோ, சித்திர மாசம் 10ஆம் தேதி 20ஆம் தேதி குழந்தை பிறக்கிறது. நம்ம என்ன பண்ணிடுவோம், சித்திர மாசம் பாக்கி இருக்கிற நாள 1 மாசம் எண்ணிடுறது.
20ஆம் தேதி குழந்தை பிறந்திருந்தாலும் இந்த பும்சவன சீமந்தத்துக்கே பெண்களுக்குன்னு ஒரு கணக்கு வச்சுருக்கீங்க தெரியுமா? அதுக்குன்னு அந்த கணக்கே என்னதுன்னே தெரியாது. இப்பதான் இது கர்ப்பம்னா இந்த கர்ப்பத்துல இது 4ஆம் மாசம், இதுல இருந்து இது 6ஆம் மாசம் குழந்தை பிறந்திருக்கும். எத்தனை மாசம் கொண்டு போய் விட போறீங்கனால் நம்ம உடனே நாள் காட்டியெல்லாம் எடுத்துன்னு வந்து இத்தனை நாள்லாம் என்ன பார்த்தா அந்த கணக்கு வரவே வராது. அவ ஏதோ ஒரு கணக்கு இத்தனை மாசத்துக்குன்னு கணக்கு வச்சு பிறந்தகத்துல கொண்டு போய் விடுறது, புக்ககத்துல கொண்டு விடுறதுன்னு வச்சுருக்காளோ இல்லையோ. இங்க மட்டும் அந்த கணக்கு பண்ணாதேங்கிறார். ஏனால் இது மருத்துவ ரீதியான தேவை. இப்போ குழந்தைக்கு எப்ப திருட உணவு கொடுக்கணுங்கிறத முடிவு பண்ண போறார். இத்தனை 4ஆம் மாசத்து குழந்தைக்குள்ளே 4ஆம் மாசத்துக்குள்ள திருட உணவு கொடுக்கவே கூடாது, தாய்ப்பால் தான் கொடுக்க வேண்டும். 4ஆம் மாசத்துக்கு மேலே 150வது நாள்ல இருந்து 180வது நாள் வரை. அதனால ஒரு மாசம்னா அந்த மாசத்தை ஒரு மாசமா கணக்கு பண்ணக்கூடாது. எத்தனை நாட்கள் மாசத்தில் மீதம் இருக்கிறதோ அத்தனை நாள் தான் கணக்கு பண்ண வேண்டும். இப்ப என்ன வரும்? இப்போ 5ஆம் மாசத்துல இருந்து 6ஆம் மாசத்துக்குள்ளே நான் எடுத்து சொல்லு. ஏன்னா 150 நாட்கள்ல இருந்து 180 நாட்கள்னு சொன்னால் 5 மாதத்திலிருந்து 6 மாதங்களுக்குள் அன்று காலை தளிக பண்ண வேண்டிய பாத்திரத்தை சுத்தம் பண்றதுல இருந்து ரொம்ப நேர்மையா இருக்கணும், நியாயமா இருக்கணுமா. ஏன்னா அந்த குழந்தைக்கு முதல் தரமா திருடமான உணவை கொடுக்க போகிறோமோ இல்லையோ, பாத்திரங்கள் எல்லாம் சுத்தி பண்ணி அதற்கு வேண்டிய மந்திரங்களை சொல்லி பெருமாளுக்கு தளிக பண்ணி அவருக்கு திருவாராதனை நன்கு சமர்ப்பித்து பால் பிரசாதம் இந்த 2 தான் இன்னைக்கு குழந்தை கொடுக்கப்படுறது. இன்னைக்கு வழக்கத்தில் இருக்கிறது இது. அந்த நாள்ல தேனோ தயிரோ நெய்யோ பிரசாதத்தோடு சேர்த்து சர்க்கரை இட்டு அதை கலந்து குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் நின்று போய் பால் பிரசாதம் அநேகமா அதை மட்டும்தான் இன்னைக்கு நாம கொடுக்கிறோம். மது ஆஜ்யம் கனகோபேதம் பிராசயேத் பாயசம் சுதம். அந்த குழந்தைக்கு பாயசம் கொடு. எதால் செய்யப்பட்ட பாயசம்? பால் பிரசாதம் சர்க்கரை. இத்தால் செய்யப்பட்ட பாயசத்தை கொடு. இது எதுக்கு கொடுக்கப்படுறதுன்னா குழந்தை மேற்காலத்துல உறுதியா இருக்கணும். தாயார் ரொம்ப நாள் பால் கொடுத்துட்டே இருந்தா அவருக்கு உறுதி குலைஞ்சிடும். இந்த 2த்துக்காகவும் மேலும் தாயாரோடையே குழந்தை இருந்ததுனால் தனித்தன்மையே குழந்தைக்கு வளராத போயிடும் இல்லையா. அது அந்த தாய்க்கும் பிடிக்காது. அந்த குழந்தை தானா நிற்கணும், தானா தவழணும், தானா தங்கால இருக்கணும் தான் யாருமே ஆசைப்பட போறா. நம்ம இடத்திலேயே பால் குடிச்சுட்டு இருக்கணும்னு அவளும் நினைக்க போவதில்லை. அதனாலதான் சாஸ்திரமா பார்த்து இந்த 150வது நாள்ல இருந்து 180வது நாளுக்குள் அன்னப்பிராசனம் செய். அடுத்து 8வது சூடாகரணம். சூடாகரணம் க்ஷவரம் பண்ணுவது. இது முதல் ஆண்டிலேயோ அல்லது 3வது ஆண்டிலேயோ செய்யப்படலாம். நாள் போக்கில் இப்ப 5வது ஆண்டு வரை நீடித்து விட்டோம். இன்னும் நாள் போக்கில் உபநயனத்தளவு நீடிச்சிட்டோம். இது அப்ப நடந்திருந்தது முதல் வருஷத்துலேருந்து 3வது வருஷம். ரொம்ப சுலபம். அது தலையில பேன் அதிகமா போடும், நீளமா வளர்ந்துட்டே இருக்கும். குழந்தைகளை நீங்க பார்த்துட்டு போயிடும் இல்லையோ. முடி இறக்கணும், உப்புலியப்பன் கோவில முடி இறக்குவோம், திருமலைக்கு போய் முடி இறக்குவோம், சோழங்கபுரத்துக்கு போய் முடி இறக்குவோம், எங்க குலதெய்வம் கோவிலுக்கு போய் முடி இறக்குவோம். இப்ப நம்ம வழக்கம் வச்சுட்டோம். அந்த நாள்ல இதை போல கோவில்களுக்கு போய் குலதெய்வத்துக்கு போய் தான் முடி இறக்கணும்னு வச்சுட்டு இருக்கல. ஆனா இந்த நாள்ல அதுதான் பிரதானமா இருக்கு. ஆனா அது ரொம்ப நாளா எடுத்துன்னா சிக்கு பிடிச்சிரும், பேன் நிறைய வந்துடும், புண்ணு கூட வந்துடலாம். இதனாலதான் முதல் வருஷத்திலே பண்ணிவிட்டா நல்லது. இல்ல 2ஆம் வருஷத்தை விட்டுடணும். அப்புறம் 3வது ஆண்டுல தான் பண்ண வேண்டும். போகும்போது இடத்தை தேர்ந்தெடுத்து குழந்தைய மடியில் அமர்த்தி கொண்டு அதனுடைய ஆயுஸ் வளரணும், பலம் வளரணுங்கிறதுக்காக தான் அது செய்யப்படுறது. முதல் தேவை குழந்தை தகப்பனார் மடியில் அமர்ந்தவுடன் தண்ணீர் எடுத்து தலைமுழுக்க நல்லா தடவரும். அது சுலபமா க்ஷவரம் பண்ண வரணுங்கிறதுக்காக. அடுத்தது வெட்ட வேண்டும். வெறும முடிய மட்டும் திருத்துவதில்லை. குஷம் தர்ப்பம் கேள்விப்பட்டிருக்கீங்களே, அந்த குஷத்தை முடியோட சேர்த்து பிடிக்க வேண்டும். கத்திரிக்கும் போதே தர்ப்பத்தினுடைய ஒரு பகுதியும் முடியினுடைய ஒரு பகுதியும் சேர்த்து தான் கத்திரிக்கணும். கத்திரித்த பிற்பாடு அதுக்கு அருகில் இருக்கும் சாணகத்தோட சேர்த்து தான் அத்தை வீச வேண்டும். இதுதான் அதுல முக்கியமா வச்சுருக்கா. திருப்பதிக்கு போய் பண்ணாலும் சரி, அங்க போனா கொஞ்சம் அவசரமா பண்ண போறோம், வீட்டுல பண்ணோம்னா கொஞ்சம் மெதுவா பண்ண போறோம். இவ்வளவுதான் வாசிப்போம். அப்ப முதல்ல தண்ணீர் தேய்த்தல், அடுத்தது முடியாக வெட்டுதல், தர்ப்பத்தோட வெட்டுதல், அந்த தர்ப்பத்தை எடுத்து வீசுதல், அதற்கு பிற்பாடு அதற்குரிய சம்ஸ்காரத்தை, அதற்குரிய சம்ஸ்காரம்னா இன்னைக்கு சந்தனம் பூசுவதோ அல்லது ஏதேனும் வெட்டேற்பட்டு இருந்தால் அதற்குரிய மருந்து பூசுவதோ, அத்தோட தான் சௌள உபநயனம், அதாவது சூடாகரணம்ங்கிறது செய்யப்படுறது. சூடாகரணத்திலே அந்தந்த ரிஷியின் படி எங்கு வெட்ட வேணுங்கிறது மாறுபடுறது. முன்பக்கத்திலேருந்து க்ஷவரம் பண்ண வேண்டுமா அல்லது பின்பக்கத்திலேருந்து க்ஷவரம் பண்ண வேண்டுமா, பின்பக்கத்துல விட்டு விட்டு க்ஷவரம் பண்ணணுமா, முன்பக்கத்துல விட்டு விட்டு க்ஷவரம் பண்ணணுமா என்கிற வேறுபாடுகள் இருக்கின்றன. அதனாலதான் முன்குடுமிக்காரர்கள் பின்குடுமிக்காரர்கள்னு இன்னைக்கு வழக்கம் வச்சுட்டு இருக்கோம். ஆனா வடக்க போனா அதை போல பெரிய வித்தியாசம் இல்லை. அநேகமா பின்குடுமிதான். கோஷ்பதம் அப்படின்னா ஒரு பசுமாடு இருக்கே, அந்த பசுமாட்டினுடைய குழம்பு வச்சிருந்தா எவ்வளவு பெருசு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் பின்னாடி குடுமி இருக்கணுங்கிறது. கோஷ்பதம்ங்கிறது பசுமாட்டினுடைய குழம்பு. குழம்பை அழுத்தி வைத்தால்
அது எவ்வளவு பெரிய நிலமாக இருக்குமோ அந்த நிலத்தளவு அந்த வட்ட வடிவத்தில் தான் தலையில குடுமி இருக்கணும். அது அவாவா கோத்திரத்தின்படி பிரவரத்தின்படி 2 முடிப்புகள் 3 முடிப்புகள்னு வச்சுட்டு இருந்தா அதெல்லாம் காலப்போக்கில் மாறி இன்றைக்கு ஒரே முடிப்பாகத்தான் உள்ளது. சூடாகரணம் வரைக்கும் நீங்க பார்த்துட்டோம். இன்னைக்கு நாம் பார்த்திருக்கிற 8 சம்ஸ்காரம், என்ன நேத்தே சொல்லியிருந்தேன் 8 இன்னைக்கு முடிக்கணும்னுட்டு. அதனால இன்னைக்கு 8 சம்ஸ்காரங்கள் வரைக்கும் பார்த்திருக்கோம். முதல்ல கர்ப்பாதானம், அடுத்தது பும்சவனம், 3வது சீமந்தோன்னயனம், 4 ஜாதகர்மா, 5 நாமகரணம், 6 நிஷ்கர்மணம், 7 அன்னப்பிராசனம், 8 சூடாகரணம். இன்னும் நாளைக்கு தான் உபநயனமும் இருக்கு, விவாகமும் இருக்கு, அந்தியஷ்டியும் இருக்கு. 3மே மிகவும் முக்கியமான சம்ஸ்காரங்கள். அவசியம் நாளை மாலை 6 மணிக்கு வரணும்னு பிரார்த்தித்து அமைகிறேன்.